ஏன் உத்தர அமைதியாவே இருக்காங்க? இல்ல இல்லங்க நீங்க பண்ணிட்டு சரி வாங்க டாபிக் விட்டு வாங்க. பேசுங்க, டாபிக் விட்டு பேசுறா தம்பி. அதான் இது பண்றது வந்து இப்ப வந்து அது வந்து விடுங்க, ரெண்டாவதா போட்டுறீங்க. அது வந்து கிரைம். அது யாரும் அதுக்கு வந்து முட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபிளட் பண்றதுக்கு வேணா முட்டு கொடுப்பாங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களும் என்ஜாய் பண்ணாங்கன்னா பண்றது தப்பு கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட அக்செப்டா பண்ணிக்கிட்டேன், நீ வம்படியா தானே என்கிட்ட பேச சொல்லி கேக்குற. உங்கள்ட்ட நான் பண்றது ரைட்ஸ். ரைட்ஸ்ல விடுறோம். இப்போ வந்து இப்போ நான் போனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட பேச சேரியனோ இல்லை யாரோ வருவாங்க, ஃப்ளோரிடா வருவார் கொஞ்ச நேரம் கழிச்சு. உங்களுக்கு தான் டிமாண்ட் இங்க பேந்தர், நீங்க தான் டிமாண்ட். சப்ளை நிறைய இருக்கு. இது என்ன மாதிரி டிமாண்ட் புரியல எனக்கு. அவன் என்ன வேற மாதிரியே ரசிச்சிட்டு இருக்கான், எனக்கு அதுதான் புரியல. பரவாயில்ல பேந்தர், நீங்களும் ரெண்டு மூணு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, நம்ம ரொம்ப சும்மா டாபிக் அரசியல்னு பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பகல பூமர் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இந்த ரூட்ல கொஞ்ச நாள் போயிட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அரசியல் பேசும். எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்லல. ஏன் ஏன் இப்படி வந்து இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஃபீல் ஆகலங்க. புரியல, எனக்கும் தான் புரியல. இவர் நடனா அவர்கிட்ட 5 நிமிஷம் பேசுன்றாரு, அவர் நடனா தேவர் போட்டோ பார்த்து சூப்பர் ஃபிகர்ன்றாரு. எனக்கும் தான் புரியாம பாத்துட்டு இருக்கேன். ஐயா சித்தருங்க, அது அவதூறா பரப்பாங்க. அது வந்து நடக்காத விஷயம். அது வந்து சித்தரை சித்தின் தான்டா சொன்ன நீ இவ்வளவு நாள். சொல்லுங்க உத்தரா, வாங்க நம்ம 2 பேரும் பேசுவோம். இல்லாட்டி இல்ல இல்ல நீங்க பேசுங்க, நான் வேடிக்கை பாக்குறேன். கடைசி அப்படியே லைன்ல கீழே நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, நல்லாதான் இருக்கு. ஆலன் கூட்ட சவாலே அதே சவால் உனக்கு பாரு. ராக்கெட் 8:28 டைம். 8:03 வரைக்கும் 5 நிமிஷம் உனக்கு டைம். நீ உத்தரா கிட்ட ஃபிளட் பண்ணிக்க. எல்லாரும் மியூட்ல இருப்போம். நான் ஏன் ஃபிளட் பண்றேன் உத்தராட்ட? எனக்கு வேற ஆளு இருக்காங்க பண்றதுக்கு. ஏங்க எல்லாத்துலயும் பண்றது பேரு ஃபிளட் கிடையாது. பிடிச்சவங்கள்ட்ட தாங்க பண்ணணும். பிடிச்சவங்க எல்லாம் இம்ப்ரெஸ் ஆனவங்கள்ட்ட தான் பண்ணணும். உத்தரா வந்து ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உத்தராட்டெல்லாம் சும்மா டிஎல்லோட முடிஞ்சிச்சு, அவ்வளவு. இல்ல அப்படி எல்லாம் பேசினா நாங்க உங்களை இறக்கி விட்டுருவோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியும் அவன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு, அதனாலதான் அப்படி சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, விட்டு கடந்து போங்க. பாருங்க இப்ப ஈகோ டச் பண்ணிட்டாங்க, பண்ணுங்க. இல்ல ஈகோ எல்லாம் டச் பண்ணால பண்ண மாட்டேன். எனக்கு நான் கோடு போட்டு யார் ஃபிளட் பண்ணணும்னு நினைச்சாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. கீழே போட்டு அப்படியே கடந்து போங்க. நான் ரொம்ப கெடுபடியா இருக்கான் பாரு, ஐயாவோட ஃபாலோவர்ன்றதுனால. தனக்கு வந்து அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா சேவ் பண்ணி முடி வளர்த்துருவான். திரும்ப வண்டி அந்த ரூட்லயே போகுது. வெள்ளை ட்ரெஸ் இந்த ஷாலு ஜிப்பாலாம் போடுவியா? அவனுக்கு பிடிக்குமா? அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அவருக்கு ரெஸ்ட் இருக்கு. நாங்க போட மாட்டோம். நாங்க வந்து ப்ளூ கலர் கட்டம் போட்ட கையிலேயே செக்குடு செட் போடுவோம், தலையில ஒரு துண்டு. டைட்டா வந்து அந்த ட்ரவுசர் டைலரை தைக்க சொல்லி தொடையில நல்லா பிடிச்ச மாதிரி தைங்க. இல்ல பேந்தர், எத்தனை நாள் பிளான் பேந்தர்? என்ன பிளான்? இல்ல அந்த மனுஷன் வெள்ளைன்னு சொல்லியமா நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தாப்ல. இன்னைக்கு தான் கட்டிலுக்கு கயிறு கட்டினாரு, கூப்பிட்டு கழுத்தை கட்டிட்டியா நீ? ஏங்க திட்டமிட்டு எதுவும் செய்யல. ஆலன் நீங்க உட்கார்ந்ததும் எவ்வளவு பேரும் நீங்க வந்துட்டீங்க. அது ஆலனுக்கு வில்லங்கமா முடிஞ்சு போச்சு. போட்டு கவரிட்டு இருப்பான், எனக்கு தெரியும். இப்ப அவன் எங்கேயோ கதற போயிருக்கான், வருவான் இருங்க. ஆலனுக்கா? நான் கூட அந்த கட்லு போட்டிருந்தாரு பின்னி. நான் கூட வெடியா மாம்சன்னு கேட்டிருந்தேன், அதை அவர் கடந்துட்டாரு. ஏய் சேவலண்ணா, இவன் பாத்தீங்களா ஆலன் பக்கம் திருப்பி விடுறான். அப்ப உனக்கு இது வராதா? இந்த டாபிக் உனக்கு செட் ஆகாது, சரிதானே? நீங்க வந்து கட்ல பத்தி பேசுறீங்க. இல்ல போட்டது யாருக்காக டாபிக் போட்டது? இது எல்லாருக்கும் செட் ஆகும். எனக்கு செட் ஆகும், ஹக்கிக்கு செட் ஆகும், எல்லாருக்கும் செட் ஆகும் இந்த டாபிக். வேணாம், இது கொஞ்சம் 18+ ஆகுது. ஏய் 18+ இங்க பேசாத, நான் சின்ன பையன், வீட்டுல திட்டுவாங்க. சொல்லுங்க குரு. இல்ல 18+னா அபியூஸ் கிடையாதுங்க, அது அடல்ட். அதான் நான் சின்ன பையன், அது பேசக்கூடாது. குரு சொல்லுங்க. ஏய் சொல்லி தொலைடா, மரியாதையா தானே கேக்குறேன் நானு. கையை தூக்கிட்டு அமைதியா இருக்கிற, பேசு. கேக்குதா பேசுறது? கேக்குது. நீ என்ன வேலை பாக்குறது உனக்கே தெரியுதா? இல்ல எனக்கு தெரியல, என்ன வேலை சொல்லு. அவர் வந்து இதுல இருக்காரு, அது பேர் என்ன, ஃபார்மா ஃபீல்ட்ல தானே இருக்கீங்க பேந்தர்?
ஆமா அந்த வேலை அங்கதானே தான் வேலை ஃபார்மா பாக்குறீங்க? ஃபீல்டு தான் பாக்குறேன். ஓகே ஓகே. அவனுக்கு தெரியும், சரி நான் ஃப்ரெண்டு தான் ராக்கெட்டு. சொல்றேன். தெரியுது. சரி ஓகே. இவனே பர்வேட்டுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றா. பர்வேட்னா என்னடா அர்த்தம்? எனக்கு அதுவே தெரியலடா. பருவேட்டு இல்லடா அது, பருவேட்டே ஃபர்ஸ்ட் கடை. சவுக்கு அதை சவுக்கு ஏழவதா சொல்லி சங்கர்னு தொலைங்களேன். வச்சுக்கோங்களேன். சவுக்கு சங்கர் ஏங்க பர்வட்னா சவுக்கு சங்கர். காஜிங்க அவ்வளவுதாங்க. கன்னியாகுமரி ஃபிளர்ட்டிங்னா காசி கடலை ஒருத்தன் போடுறது, பர்வெட்னா காஜி தினமும் பண்றது. குரு கன்னியாகுமரியில காசின்னு ஒரு நாய் அரெஸ்ட் ஆனான் தெரியுமா? அவன் அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணுங்களை கட்டி வச்சு அடிச்சான், அவங்க தான் போகுது. ஆமாமா பொள்ளாச்சி ஓ பொள்ளாச்சி விஷயம் நீங்க அதெல்லாம். நீங்க ஆமாமா பிஜேபி சங்கியா? நீங்க அப்போ கூட வந்து இந்த இப்ப ரீசெண்டா இருக்கிற பெங்களூருக்காரனை சொல்ல மாட்டீங்க. பெங்களூருக்காரா? அவன் நம்ம யாரு? ரேவந்த் ரூட்டா ரெட்டி. ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் ரெட்டில ரேகன்னாவா பாரு ரேவன். இது அப்புறம் ஐயோ நான் கவுடாஸ் பிஜேபி எல்லாம் கிடையாது. ஐயோ நான் திரும்ப பிரஜ்வால் ரேவண்ணா. ஐயோ நான் விசிகா எப்படியா என்ன போய் தங்கின்றீங்க? எனக்கு ஒரு ஏய் வழியே புரியல எனக்கு. எங்களை சொல்றேங்க, எங்களுக்குள்ள தேவ் சும்மா குரு குரு பேசிக்கிறோம். இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல குரு, நீ இந்த ரேவந்த் ரெட்டின்னு இப்போ ஒருத்தன் அரெஸ்ட் ஆனால, இவன்லாம் தான் ஏங்க ஆமா போவட்டு. ரேவந்த் ரெட்டி இல்லைங்க, ஐயோ ஏங்க ரேவந்த் ரெட்டி சீஃப் நம்ம சாரி மினிஸ்டருங்க. சாரிங்க. ரேவந்த் ரெட்டி பிரஜ்வால் ரேவண்ணாங்க. அவர் ரேவந்த் ரெட்டியே கிடையாது. அவர் ரெட்டியே இல்ல இல்ல, கிடையாது. இப்போ ஒருத்தன் ரேவண்ணா 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 ரேவண்ணான்னு ஒருத்தன் அரெஸ்ட் ஆனால, பிரஜ்வல் ரேவண்ணா. அதை முதல்ல பிரஜ்வால் புரிஞ்சுக்கணும். ரேவண்ணா. அவன் தான் அவன் தான். ரேவண்ணா அவன் கவுடாங்க. 300 பேரு 2000 வீடியோ அப்படி பாக்கணும். அதுதான் அதான். அதுல வந்து 68 நிமிஷம் அது மேட்டர் இல்லடா. இப்போ அவன் தான் போவட்டுக்கு அர்த்தம் கேட்டல, அதுதான் சொல்ல வராங்க. ஓ அதுதான் 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 சைக்கோ தான் பெர்வெட்டு. ஆமா செக்ஷுவல் சைக்கோ. சவுக்கு சங்கரையும் ஆட் பண்ணிக்கங்க. கரெக்டா? செக்ஷுவல் சைக்கோ சவுக்கு தான் சங்கரையும் பெர்வெட்டு. ஆட் பண்ணிக்கங்க. சவுக்கு சங்கர் அவரு ஆல்ரெடி அவரு வேற அவர்லாம் காட்பாதர் வரலாம். அதுல அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் அவர் அதுல. அல்ட்ரா ப்ரோ அவர் தான். புரியுது. அவர் ஸ்ட்ரீமர் மேட்டர்ல நான் ஒரு விட்டுட்டேன் இலை bro. சுருட்டிடா அவன். தெரிகிறது புரிகிறது தெரியும். ஏங்க ஹக்கி இருங்க ஒரு நிமிஷம். ஹக்கி அந்த மோடி வந்து அதானி அம்பானியும் ஏதோ இது பண்ணான்னு அது உண்மைதானே? எப்படி வாயில வந்துச்சு ஆமா அந்த உண்மைதான். கருத்து? பைத்தியம் அது, லூஸ். அது பைத்தியம் ஆயிடுச்சு, முழு பைத்தியம் ஆயிடுச்சு. இல்ல கேட்டேங்க, நான் இப்ப டிஎல்ல பார்த்தேன். இல்ல முழு பைத்தியம் ஆயிடுச்சு மோடி. அதுக்கு ராகுல் காந்தியுமே வந்து ஒரு வீடியோ ரிப்ளை போட்டாரு. என்ன டெம்போவா காங்கிரஸ் கொடுத்தாங்க அப்படின்றீங்க, என்ன உங்க பழக்க தோஷமா, பழைய பழக்க தோஷமா, சிபிஐ இடி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு மாஸ் பண்ணிட்டாரு. திரும்ப ஒரு வீடியோ போட்டாரு. என்ன அக்கி அவரும் சத்தமா பேசுறாப்ல. நான் அதனால தான் முன்னாடியே கேட்டேன். சவுண்ட் சங்கர் அந்த ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது வந்து கேட்கலையா? பேசுறது கேட்கலையா? கேக்குது ஹக்கி பேசுது கேக்குது. இல்ல ஏதோ சத்தமா பேசுறாங்க சொன்னாங்க. இல்ல சவுண்டா கேக்குதா இப்ப நீங்க பேசுறது? சேவலதிகாரம் நீங்க பேசுறது ரொம்ப ஸ்லோவா கேக்குது. ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ. கேக்குது குரு. கேக்குது குரு, ஆனா வேணுட்டுமே அவாய்ட் பண்றாங்க. அப்படியா? இல்ல அவாய்ட்லாம் பண்ணல. பேசுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல உண்மையா பொய்யா? அது என்ன கான்செப்ட் அது? அது பொய். அது தேர்தல் ஆணையத்தின் சதி. அவங்க தான் போலீஸை ஆமா, அவங்க அதை சதி பண்ணி இது பண்றாங்க. அவர் மேல பொய் வழக்கு போடுறாங்க. கஞ்சா வழக்கு. இப்ப நம்மள்ட்ட இல்ல, போலீஸ் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அந்த நாய் செத்தா இப்ப என்ன வாழ்ந்தா நமக்கு என்ன? எனக்கு என்ன இல்ல, ஜனநாயகத்தை நீங்க வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கீங்க. எனக்கு அந்த பொம்பளை அந்த பாவம் அந்த குழந்தை தூக்கிறது வச்சு அதுக்கு ஒரு கருத்து சொன்னால இந்த நாய் எதுக்கு இருக்கணும்? போய் சேர்லேன்னு வருத்தம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை எனக்கு. இல்ல நீங்க வந்து இந்த நாயெல்லாம் வந்து உயிரோட வச்சுட்டு நம்ம வந்து 200 ரூபா ஊப்பி. சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுறீங்களா நீங்க அக்கி? ப்ரோ நான் அவர் இல்ல ப்ரோ, அவர் நேர்ல வந்தாலும் அவருக்கு முன்னாடியே பேசுவோம் ப்ரோ. நானு அவரு இதுக்குன்னு உங்களுக்கு நேர்ல வருவாரு? அவர் என்ன கேக்குறாரு? முன்னாடியே சத்தியமா சொல்றேன், அவர் முன்னாடியே பேசுவோம். நான் இப்ப இப்போட யோசிக்கிறேன், மனு போட்டு போய் பார்க்கலாமான்னு கூட யோசிக்கிறேன். நானு கோயம்புத்தூர் செல்லுதான் பேந்தர் என்ன பத்தி அவனை போய் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவனை போய் பார்க்க போனீங்கன்னா எதுவும் ஜாயிண்ட் கீண்ட் எடுத்துட்டு வந்துருக்கீங்களான்னு உங்கள்ட்ட கேட்பான். போவாதீங்க. அவரு யங்ஸ்டர்ஸ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு ப்ரோ. மற்ற விஷயத்தெல்லாம் தாண்டி அவர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. அவர் எப்படி சொல்றது, கொள்கையில சில விஷயம் கருத்து மாறுபாடு 1000 இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆனா தாண்டி அவர் நிறைய விஷயம் யங்ஸ்டர்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அவரு அது நிறைய பேருக்கு தெரியாது. அது மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அது அவர் நிறைய பண்ணியிருக்காரு அவரு. ஆனா அவர் வந்து மீடியாவே கிடையாது. முதல்ல அவர் புரோக்கர். அவர் புரோக்கர் சொன்னாலும் நிறைய பேர் கோவம் வரும். பிஜேபிக்காரங்களுக்கு கோவம் வரும்.
இதுல யாரும் பிஜேபி இருக்காங்களோ கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா அப்படி சொன்னா கோவம் வரும். நான் பிஜேபி தான், நான் பிஜேபி இருக்கேன். தான். நான் யார் அது? பிளாக் பேந்தர் பிஜேபி. போடா. அப்ப நானும் பிஜேபி. டேய் நீ தனியா ஃபோன் பண்ணி பேசி தனியா திட்டுவோம் நானு. நீ பிஜேபின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அது உனக்கே தெரியும் அது. சரி விடு விடு விடு. இல்ல ப்ரோ அதுதான் எனக்கு என்னன்னா ஆனா அந்த ஆக்சிடென்ட் மட்டும் எப்படி அது வந்து அது என்ன சம்பவம் வந்து அது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படி அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு அது. எப்படி நடக்கும்னு தெரிஞ்சா அதுக்கு பேரு ஆக்சிடென்ட் இல்ல, பிளான்ட்னு அர்த்தம். ஆக்சிடென்ட்னா அதுக்கு பேர் இன்சிடென்ட். எப்படி நடக்காது ஏய், தெரியாம இல்ல இருந்தாதான் ஆக்சிடென்ட். மாம்சே அது இப்படி கிடையாதுடா. கரெக்டா அந்த ஆளுக்கு என்ன நடக்கணும், எவனோ எவ்வளோ ரோட்ல எவ்வளோ பேர் போறான் அவனுக்கு மட்டும் இல்லைங்க, நடக்கணுமா? ரொம்ப சிம்பிள். இப்போ அதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து ஏதோ தற்செயலா நடந்துச்சுன்னு நம்ம நம்பணும்னா நம்பிக்கலாம். இல்ல வந்து பிளான் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா பண்ண ஆளு வந்து சவுக்கு சங்கர் ஆளா தான் இருக்கும். நம்ம இங்க இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவனுங்களே ஏதோ அவனை கிரியேட் பண்ணி என்னத்தையாவது பண்ணி டிராமா பண்ணணும்னு எதிர்பார்த்து அவனுக்கு பண்ணதான். ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆளே இல்ல. முத்தலிஃபு லியோ இவங்கெல்லாம் வந்து வெள்ளை பேப்பர் சும்மா போட்டு ஏதாவது போயிட்டாங்க. கிறுக்குத்தனமா ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் காசு கொடுத்தா பண்றதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. ஏதோ சும்மா ஏதாவது கிறுக்குத்தனமா ட்ரை பண்ணிருப்பாங்க. சும்மா போய் மோதி ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். சவுக்கு சங்கரை கொல்ல பார்க்கிறார்கள் என்கவுண்டர்னு ஏதாவது டிராமா பண்ணி மைலேஜ் சேர்த்தலாம், வியூஸ் சேர்த்தலாம், ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா 5 பைசா புரோஜனமே இல்லையே. எவனும் மதிக்கலையே. என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுன்றது இருக்குல்ல. நீங்க திமுகவை திட்டிட்டு போய் அவர் வந்து அதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே, அதை வச்சு ஏதாவது பூதமா பண்ணலாம். திமுகவை திட்டி விட்டார்கள் சர்வாதிகாரம். நீ போலீஸ் திட்டுற, லேடி போலீஸ் எல்லாம் திட்டிட்டு உள்ள போயிருக்க. அவர் ஒண்ணும் இல்ல அப்புறம் ப்ரோ. ஏன் உனக்கு அவர் ஆதரவு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி வந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட இதை வந்து ஸ்டாண்டை மாத்திக்கிட்டே இருப்பாரு. எப்படி மாத்துவாருன்னா அந்த ஸ்டெர்லைட் மேட்டர்ல வந்து மாத்துவாரு. இந்த டிண்ட நான் சுட்டேன், இல்ல எனக்கு போலீஸ் புரியல, சுட்டேன் இப்ப அது ஏன் வந்து மாத்துவாரு. டாபிக் சவுக்கு சங்கர்கிட்ட போச்சு? அதுதான் அது ஏன் போச்சு எனக்கும் புரியல. ஏய் இல்லையே எனக்கு டவுட் இருந்து நான் கேட்டேன். ரஞ்சித் உங்கள்கிட்ட தானே கேட்பேன். பொலிட்டிக்கலா எதானா உங்கள்கிட்ட தானே கேட்பேன். எனக்கு இந்த ஆக்சிடென்ட் மட்டும் வந்து இது எப்படி நடந்திருக்கும், இது வந்து ஏதோ ப்ரீ பிளான்டா இல்லை வந்து ஏதாவது வந்து ஸ்கிரிப்டடா இல்லை ஒண்ணுமே புரியல தல. அது அது உங்ககிட்ட கேட்குறேன் அவ்வளோதான். யாராவது பேசுறீங்க? ராக்கெட் எதனா பேசுறா? இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டீ குடிக்க டீ குடிக்கிறது, மிச்சர் தின்றது, முறுக்கு தின்றது, ஏதாவது ஒண்ணு. சே. சேவலண்ணா, அப்புறம் என்ன விசேஷம் ஊர்ல? மழை பெஞ்சுதா, வெயில் அடிக்குதா? இங்க டெய்லி மழை தான், வெயில் இல்ல. டெய்லி மழை பெய்யுதா? அருவி கீழே ஏதாவது வீடு கட்டிருக்கீங்களா? என்ன ஆச்சு? ஏன் டெய்லி பெய்யுது? இந்த ஒரு 2 வாரமா அங்க மழையா தான் இருக்கு. சிறப்புஞ்சியில இருக்கீங்க? இல்ல ஜெர்மனில. ஓ அங்கயா? நேத்தான் வந்தேன், காலையில தான் ரிட்டன் ஆனேன். நேற்று வரைக்கும், நேற்று நைட்டு வரைக்கும் அங்கதான் இருந்தேன். இப்பதான் வந்தேன். வாங்க ஸ்ரீராம் ப்ரோ. ஹாய் ஹாய் பந்தர். அடுத்த வாட்டி போகும்போது சொல்றேன், வாங்க போலாம் ஜெர்மனிக்கு. சேவல ப்ரோ வந்தா போன் பண்றது, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுனா, ஜெர்மனி பஸ் ஸ்டாண்ட்ல போன் எடுங்க. சேவல அதிகாரம் ப்ரோ. நீங்க கிளம்பும் போதே போன் பண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல ரீச் ஆயிட்டு பண்றேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஓகே. எங்க ஜெர்மனி பஸ் ஸ்டாண்ட்லயா? ஆமா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, தெரியாதா உனக்கு? ஜெர்மனி பஸ் எல்லாம் வந்து நிக்குமே. ஓகே ஓகே. அதாவது தண்ணி ஒரு காமன் பிளேஸ் இது பண்ணிக்கோங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி தண்ணி தொட்டி எங்க இருந்தாங்க. இல்ல பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி அங்க ஒரு கடை இருக்கும், டீ கடை ஒன்று இருக்கு. புத்ரா ஸ்ரீராம் வந்துட்டாரு தம்பி.
ஸ்ரீராம் ப்ரோ அந்த இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ உங்களை உங்களை பேச சொல்லி. நீங்க ஏதோ தவறான அப்படிலாம் நம்ம ஏன் தவறான ஐயோ தவறான அப்படி தவறான எதுவும் பேச மாட்டீங்க, கரெக்டா பேசுவீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க குறுக்க வந்துட்டீங்க. இல்ல இந்த ஃபிளர்ட்டிங் அண்ட் பர்வர்ட்ன்ற டாபிக் வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது கோஸ்ட் தானே, அவர்கிட்ட கேளுங்களேன். ஏன்னா டிஎல்ல அவரோட ஃபிளர்ட்டிங் ஸ்கில்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இங்க ட்விட்டர்ல நிறைய பேர் ஃபிளர்ட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவர் தான் நியம பார்த்தா சொல்லணும். ராக்கெட் அவர்கள் சொல்லுங்க ஹக்கி, சொல்லுங்க. என்னையா கீழே இருக்கு? நான் ஏன் பஸ் கடியில வரேன்? நான் ஓரமா நீ வேடிக்கை பாரு. ஏங்க அவனே வந்து அந்த வடிவேல் ஒரு படத்துல நாய் சேகர்னு வரானே, உன்னை விட நான் இதுல அழகா இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து ஃபிளர்ட்டே பண்ணுவான். அவனை போய் நீங்க ரோல் மாடலா எடுக்கிறீங்க. ராக்கெட் வந்து ஃபிளர்ட்டிங்ல ஜீரோ, அப்படிலாம் இல்ல. கரெக்டா பண்ண மாட்டான். ரொம்ப நல்லா பண்ணுவாருங்க. உங்களுக்கு தெரியாது அவரு. என்னோட டிஎல் ஃபீட் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்டா இருந்தாலும் அது கீழே ராக்கெட் வந்து அழகா கவிதை எல்லாம் சொல்லுவாரு. நிறைய பெண்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அழகா பேசுவாப்ல. என்ன ராக்கெட் இப்படி சொல்றான் உங்களை பத்தி? என்ன ராக்கெட் என்ன இது? இதெல்லாம் எப்படி உனக்கு வரும்? டேய் நீ கரெக்டா ஃபிளர்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் 2-3 கேர்ள் ஃப்ரெண்டாவது இருந்திருக்கணும்டா. ராக்கெட் கரெக்ட் தானே ஸ்ரீராம்? இல்லங்க, இல்ல அவரோட ட்ரூ ஸ்பேஸ்ல தான் பொட்டன்ஷியல் ஃபிளர்ட் உங்களுக்கு பண்ணுவாரா இல்ல தெரியல. இதுல ட்விட்டர்லயும்? ட்விட்டர்ல தான் சொல்றேன். இல்ல ஸ்ரீராம் இல்ல ஸ்பேஸ்ல ஆ இல்ல நான் இல்ல சொல்றது இல்ல ஸ்பேஸ்ல பேசுறது இல்லாமா இல்ல வந்து இல்ல ஓகே அப்போ ஒரு டிஎல் எல்லாம் நிறைய பொட்டன்ஷியல் காட்டுறாரு. அது நீங்க நிறைய நோட்டீஸ் பண்றது இல்ல. பெண்கள்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆக்சுவலா நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட் இந்த ஃபியூச்சர் அப்போ ஃபிளட்டர் ஆஃப் தி இயர். அப்போ ஒரு ஃபேக் ஐடி, ஒரு லேடி ஐடி மாதிரி ஏதோ ஒரு உமன் ஐடியா கிரியேட் பண்ணிட்டு ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிங்க. ராக்கெட் எவ்வளவு நாள் கழிச்சு அப்படி கண்டுபிடிக்கிறாரு? போனீங்கன்னா உங்களுக்கு லைவா உங்களுக்கு வந்து தெரியும் ப்ரோ எந்த அளவுக்கு அவரோட இல்ல ட்ரூ ஸ்ரீராம் டேலண்ட் ப்ரோ, பொட்டன்ஷியல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க இம்ப்ரெஸ் ஆன அளவு கூட எந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகல ப்ரோ. ஐயா ஐயா இருங்கயா, நான் இல்லாதப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அவதூறுகள் அள்ளி தெளிக்கிறீங்க, நானே பாவம் வரேன். இருங்க, டீ சாப்பிட்டு வரேன், உள்ள சவுண்டா இருக்கு. ஆனா ஃபேன்சர் அது ஒரு வீட்டுல உண்மைதான் தெரியுமா? ஃபிளர்ட் பண்றது மனுஷன் என்னையா ஃபிளர்ட் பண்றான் அப்படின்னு பசங்க தான் இம்ப்ரெஸ் ஆகும். பொண்ணுங்க நீங்க பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்க அடுத்து ஃபிளர்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பொண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அடுத்து தள்ளிட்டாட்டிங்கிறதா ஒரு 90% கமெண்டா இருக்கும். அது ஆக்சுவலா அவர் சொன்னது உண்மைதான் பேந்தர். நமக்கு தான் ஆக்சுவலா வந்து அந்த பொறாமையா இருக்கும். சரி தட் என்னமா பெர்ஃபார்ம் பண்றான்ல, நமக்கு தான் வந்து தொலைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அது உள்ள நேச்சுரலா வரும். நான் வாய் விட்டு சொல்லிட்டேன், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. கரெக்ட் கரெக்ட். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த பைக் ஓட்டுறது ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா பசங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையா அடிக்கிறாங்க பைக் ஸ்டண்ட். அது ஏதோ பொண்ணுங்க என்ஜாய் பண்றதா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது பெருசா. ஹக்கி இதை நானே சொல்லியிருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணுங்க இருக்கும், மச்சான் சுருன்னு இப்ப சவுண்ட் கொடுத்துனே போறேன் பாரு, எப்படி எல்லாம் திரும்பி பார்க்கும் பாரு, உட்கார வச்சுட்டு என்ன கொட்டு போவான். ஒருன்னு போவானா, அது திரும்பி பாக்குறத மச்சான் பாத்துச்சா, எந்த பொண்ணு பாத்துச்சுன்னு நான் பாக்கல, நீ ஸ்பீடா வந்துட்ட. அந்த பொண்ணுக்கு உன் மூஞ்சியும் பார்க்கல, என் மூஞ்சியும் பார்க்கல, அந்த பொண்ணுங்க மூஞ்சியும் நம்ம பார்க்கல. ஸ்பீடா போய் என்னங்க தெரியும்? ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி சத்தம் கேக்குதுன்னு திரும்புவாங்க, அவ்வளவுதான். நான் திரும்பி பாக்குறதே செத்துட்டானா ஓ சாவலையா அப்படின்ற பார்வையாவது. ஆமா, அத நம்ம தான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க பாரு, எல்லா பொண்ணும் இவனையே திரும்பி பாக்குறான்னு. ஆனா அது பார்த்தது கீழே கீழே வந்து தொந்திச்சான் தான் பாத்துருக்கு. என்ன உத்தரா அமைதியானதுக்கு அப்புறம் ஸ்ரீராம் ஏறி இருக்காப்ல, என்ன நடந்திருக்கு? உத்தரா நானே டிஎம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கங்க. ஏங்க அப்படி குறுக்க எப்படி பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னேன்ல டேலண்ட். டேய் நீ எல்லாம் டீயே 2 கையில குடிச்சு ஊதி குடிப்ப, இதுல ஒரு கையில டீ, இதுல உத்தராக்கு டீயும் வேற. ஸ்ட்ரால குடிச்சிட்டு இருப்பாரு டீ எனக்கு. ஆமா, அவர்கிட்ட கொஞ்சம் ஆத்தி கொடுங்க, சூடா இருக்கு. பிஸ்கெட்டு கேட்டு கொடுத்தாங்களா ராக்கெட்டு? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஎம்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசுங்க ராஜா. சார் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசும்போது தமிழ் படம் தான் நல்லா இருந்திருக்கும்.
மேல ஏத்திருந்து அவரை பேச இல்ல சொல்லுங்க. ஃப்ளர்ட்டிங்க்கு பர்வட்டுக்கு ராக்கெட்ட ஒரு பொண்ணா நீங்க போயிட்டு அக்கி ப்ரோ, நீங்க வந்து ஒரு பொண்ணோட வேஷம் போட்டுக்கிட்டு நீங்க ராக்கெட்ட போய் பேசுங்களேன். அவன் ஃபிளர்ட் பண்ண வருவான். அவனுக்கு வந்து அந்த தோணும், சரியா? ஹாய் அக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அவ்வளவுதான். நல்லா இருக்கேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவனுக்கு பேச தெரியாது. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னா இந்த அப்புறத்தை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவானே தவிர்த்து வேற தெரியாது. இப்ப நான் தான் ராக்கெட். எனக்கு நான் ராக்கெட் ஃபிளர்ட் பண்ணிலாம் பார்த்தது இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்றேன். இப்ப நான் தான் ராக்கெட்னு வச்சுக்கோங்க. பேந்தர் நீங்க என்ன அப்ரோச் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஹாய் ஹாய் பேந்தர் ஹாய். நீங்க திரும்ப ஹாய் சொல்லுங்க. ஹாய். அப்படி சொல்லக்கூடாது. ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹாய் பேந்தர். ஹாய் ரெண்டு ஹாய் ஹாய் சொல்லணும். மூணு வாட்டி ஹாய் 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 பேந்தர். ஹாய் ஹாய் பேந்தர். ஹாய் 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 பேந்தர். ராக்கெட். ஹாய் சாப்பிட்டீங்களா? ஹாய் ராக்கெட். நான் சாப்பிட்டேன். சா- சாப்பிட்டீங்களா? என்ன இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டீங்க? ஆமா, இருந்துச்சு, சாப்பிட்டேன். அச்சோ, நான் சாப்பிடலையேங்க. எனக்கு இப்ப பசிக்குது, நான் என்ன பண்றது? ஏங்க இப்படிலாம் பண்ண இது கிரிஞ்சுங்க. இது சாப்பிட்டே சாப்பிடலாம் பேசக்கூடாது. அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டவங்களுக்கு என்ன? ஏங்க ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருங்க. ஏங்க நான் சாப்பிடலைங்க பேந்தர். என்னங்க எனக்கு பசிக்குதுங்க. இப்ப நாங்க என்னங்க பண்றது? ஃபர்ஸ்டே சாப்பிடணும். சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க. இல்ல, நான் உங்களோட சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. நீங்க இப்ப என்ன விட்டு தனியா சாப்பிட்டீங்க. எனக்கு இப்போ மனசு வலிக்குது. வலிக்குதுன்னா வேற என்ன பண்றது? சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் திரும்ப சாப்பிட முடியாது. எங்களோட சாப்பிட முடியாது. எங்க வீட்டுல கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்துச்சு. இல்ல புரியல, இதுல யார் ராக்கெட்? சரி பரவாயில்ல. நீங்க சரி நான் தான் ராக்கெட், அக்கிதான் ராக்கெட். சரி பரவாயில்ல, விடுங்க. இல்ல நீங்க சாப்பிட்டா அதுக்கு என் வயிறு ஹக்கீனே நிறைஞ்ச மாதிரி தான். இருக்கலாம், விடுங்க. விடுங்க. மனசு நான் எங்க பிளட் போட போறேன்? அக்கி தாக்கப்பட்டான். இல்ல, ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்கேன் ராக்கெட் பேசுறது. ஒரு பாட்டு ஸ்பேஸ்லயே ஒரு ஸ்பேஸ்ல பேசுறது கேட்டிருக்கேன். அவ்வளோ நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசாமன்றாங்களா, அது மாதிரிதான் அது. அவ்வளவு ஸ்டாண்டர்ட் இதுதான். நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிடல அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க சரி பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டீங்களா, என் வயிறு நீங்க சாப்பிட்டதுலயும் என் வயிறு நிரம்பிச்சு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம். இருங்க கரெக்ட் தான் ராக்கெட் இல்லையா? நான் வந்து பண்றேன். இருங்க பேந்தர் ஃபிளட் பண்றேன். 5 நிமிஷம். உத்ரா மேல வாங்க. ஏன் இருக்காங்க இல்லையா? ஒரு ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணோம். பொண்ணு பேர்ல பொண்ணு டிபிலாம் வச்சு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ராக்கெட்ட பேச ஆரம்பிக்கும். எத்தனை நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறான்னு பார்க்க. வந்துட்டாங்க. ஸ்ரீராம் பேசுங்க. உத்ரா உங்களை தான் தேடிட்டு இருந்தாங்க. டேய் தம்பி, உத்ரா தம்பி, ஸ்ரீராம் அண்ணா இருக்காரு பாரு, பேசு. ஏய் நான் வந்துட்டேன். இல்ல கால் வந்துச்சுன்னு போடுங்க. ஏய் தம்பி நீ கேக்குறியா? தம்பி நிஜமா நீ கேக்குது டீ கேக்குது. குடிக்க போனியா இல்ல பால் ஊத்த போனியா? ஐயா நான் வந்து ஃபோன் கால் பேச போனேங்க ஐயா. கால் வந்துச்சுங்க ஐயா. ஐயா பேந்தர் தான் உங்களை தம்பின்னு நான் கூப்பிடுவாரு. தான் நான் தான் நான் பாருங்க ராக்கெட் ராக்கெட் தான் தான் காலே கூப்பிட்டேன். பண்ணிருக்காரு. நான் தான் காலே பண்ணேன். கரெக்டா 2 பேரும் அன்மியூட் பண்ண பாத்தீங்களா இல்லையா? ராக்கெட் இந்த பிட் எல்லாம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கு. அடுத்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா. ஸ்ரீராம் தான் மேல வந்துட்டாரு. அடிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? காரணம்லாம் கேட்காதீங்க. அடிங்க ஸ்ரீராமையா. இப்ப ஸ்ரீராம் கேட்பாரு, ஆலன் பங்காளிக்கு அடி விழுந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலன் பங்காளிக்கு ஃபோன் பண்ண மாதிரி எனக்கும் பண்ணுவீங்களா அப்படின்னு ஸ்ரீராம் கேக்குறாரு. நான் ஆலனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லைங்க. ஏங்க நீங்க வேற. சரி, இப்ப ஹக்கி வந்து
எப்படி ஃபிளிட் பண்ணணும் அப்படின்ட்டு பேந்தருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப ஹக்கி நீங்க பாருங்க ஃபிளிட் பண்றதுக்கே ஒரு நான் கிளாஸ் எல்லாம் எடுக்கல. நான் எங்க கிளாஸ் எடுத்தேன். ராக்கெட் என்ன பண்ணிட்டு பேந்தர் இருக்காரு, இங்க நான் வச்சு பிக்கப் எவெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க, நான் பண்ணேன் வரேன் ஒரு அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம். ஐயோ நான் வேற மிஸ் பண்ணிட்டேன். நீங்க ஹக்கி ஷோவை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? நான் வந்து டீச் எல்லாம் பண்ணலைங்க. நான் ராக்கெட் வந்து எப்படி ஃபிளர்ட் பண்றாரு அப்படிங்கறது நான் ஒரு 2-3 ஸ்பேஸ்ல பார்த்து வச்சு நான் அதை வந்து ட்ரை பண்ணிருந்தேன். ராக்கெட் இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு ட்ரை பண்ணிருந்தேன், அவ்வளவுதான். அது இல்லன்ட்டாங்க. ராக்கெட்டே வந்து இல்ல, நான் வந்து இல்ல அதுக்குதான் பண்ணல. ராக்கெட் சொல்லியிருக்காரு. நான் வந்து அதான் ராக்கெட் என்ன சொன்னாருன்னா, இல்ல நான் வந்து தப்பா பண்றேன், நானே வந்து பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ராக்கெட் இப்போ வந்து சவால் விட்டுருக்கு. இப்ப ராக்கெட் பண்ணி காமிப்பாரு நம்ம எல்லாருக்கும், அவர் எப்படி ஒரிஜினலா பண்ணுவாரு. இருக்கேனா? சரி ராக்கெட் நீங்க ஆரம்பிங்க. ஏங்க நான் பேந்தர்ட்ட எப்படிங்க பண்றேன், வேற யார்ட்டையாச்சும் வழக்கம் போல பேந்தர் கூட பண்றேன்னிடாதீங்க. வேற யாரையும் செலக்ட் பண்ணுங்க. பேந்தரோட ஸ்ரீராம் தான் select பண்றேன்னு பண்ணிக்கிறீங்களா? இருக்கேன். இல்லைங்க ஸ்ரீராம வேணா செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப சொன்னதேதான் அவர் இப்பயும் சொல்றேன். முதலாளி. நல்லா choose பண்ணுவான். ஏங்க அவர் முதலாளிங்க, நான் என்ன ராஜா ராணி சீரியல்லையா நடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவருங்க முதலாளி. சின்ன சார் ஏதோ சார்னு எப்படி சின்னையாட்ட எப்படிங்க பண்றது? ஏன்னா ஆலியா மனசாவா? ஹஸ்பண்ட் சார். இந்த ராஜா ராணி படத்துல ஒரு டைலாக் வரும் தெரியுங்களா, உனக்கு போய் அந்த கிராமத்துல ஏதாவது கனிமொழி தேன்மொழின்னு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் தான் ராக்கெட் உங்களுக்கு. அந்த பொண்ணாவே நீங்க வந்து ஃபிளட் பண்ணுங்க, நாம எப்படி பண்ணீங்கன்னு கேக்குறேன்றாங்க. நீங்க என்னமோ இல்ல இல்ல அதுவே ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஐயா நான் உத்திராட்ட பண்ணேன். இல்ல ராக்கெட் ப்ரோ, இல்ல இப்ப இந்த டைம் வந்து பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உத்தரா இதெல்லாம் கோவம் வரணும். உத்தரா கம்முன்னு இருங்க. உத்தரா கோவம் வராம வந்து இது பண்ணி சேவல் அதிகாரம் ப்ரோ, இதெல்லாம் தப்பு. வந்து அந்த என்கிட்ட டைலாக் flirt ஒரு பண்ண குப்பை சொல்லி டைலாக். சொல்லவே இல்ல. ராக்கெட் சரியா? தேன்மொழி அது ஒரு கனிமொழின்னா ரொம்ப கெமிஸ்ட்ரி வந்து டைலாக் ஒரு அது ஒரு மாதிரி. ஆமா, தேன்மொழி கனிமொழிலாம் ரொம்ப கீழானவங்கன்னு சொல்லுவாங்க. எங்க ராக்கெட் அவர் வந்து என்கிட்ட ஃபிளர்ட் பண்ண சொல்லி சொல்லுங்க. எப்படி ஃபிளர்ட் பண்ணுவீங்கன்ட்டு ஸ்ரீராம் கிட்ட ஃபிளர்ட் பண்ணி என்கிட்ட காட்ட சொல்றாரு அவரு. ஏன் அதுதான் நான் புரிஞ்சுக்காம சொல்றேன். ஸ்ரீராம் வந்து முதலாளி, நான் என்ன ஆலியா மனசாவா? முதலாளிட்ட ஃபிளட் சரி நீங்க பண்றதுக்கு பேந்தர்ட்ட ஃபிளர்ட் பண்ணுங்க. வேணாம்யா, ஆ, எனக்கு மூட் அவுட் ஆயிட்டேன். சாந்தர் கிட்ட flirt பண்ணுங்க. இல்லைன்னா சொல்லுங்க ஒரு பேந்தர். பண்ணாமே நம்ம கோழி சார் சேர்த்திடலாம். அவர்கிட்ட வேணா பண்றீங்களா? சேவல் கோழி சார்ட்ட போனா நான் தான் துணியெல்லாம் கையில எடுத்துட்டு ஓடுறேன். ஐயா வண்டி அப்படியே நேரா ஓட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலையே என்னால செய்ய முடியல. ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். சரி அவரு ரொம்ப பதறாருங்க. நீங்க ஹக்கி எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ராக்கெட் என்னங்க எனக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் கொடுக்குறீங்க? என்ன வேணாம், நான் இந்த டீயே போய் கண்டினியூ பண்றேன். ஏங்க இதுக்காக உங்களை வேற எங்கேயாவது கிரகத்துல இருந்து உருவாக்கி அங்க கூட்டிட்டு வர முடியும்? இருங்க, இருக்கவங்க வச்சு நீங்க என்னங்க, நான் கூப்பிட்டு வரேன். இருங்க நான் ட்ரை பண்றேன். யாருங்க டிஎம் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறேன். அப்படியாச்சும் யாரையாவது கூட்டிட்டு வாங்க. போங்க டக்குன்னு. நீங்க என்னங்க அவருக்கு ஃப்ரீ ஹிட் கொடுத்துட்டு இருக்கீங்க? அவருக்கு சொல்லணும்ல, இவங்க கிட்ட தான் ஃபிளர்ட் பண்ணி தான் ஆகணும், இல்ல முடியாது நீ பேந்தர்ட்ட தான் ஃபிளர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுங்க. நீங்க என்ன அவர் ஆர்டர் நம்மளும் போட்டா மறுக்க போறாரு? space கொடுக்கணுங்க. இவங்க கிட்டதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு ஒழுங்கா பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அவருக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருவோம். யாரை செலக்ட் பண்றாரோ அவரே செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா சீன் நல்லா வரணும்ல. இருங்க நான் போய் கரடியை கூப்பிட்டு வரேன். கரடி கரெக்டா இருக்கு அதுக்கு. அவன் ஏத்தியா, அந்தால ஏத்தியா வெனமஸ் பியர் எங்க இருக்கு? காடா பெஞ்சால இந்த நான் திருப்பியும் டாபிக்ல சொல்றேன், கரடியை கூப்பிட்டீங்கனாலும் நீங்க சேவலுக்கு சொன்ன அதே காரியம் தான் நடக்கும். நீங்க தான் ரசத்துக்கிட்டு ஓடணும். இல்ல. கரடி வந்து என்ன பண்ணு, யோ மாம்ஸ் இரியா ஏயா போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாம்ஸோட. சொல்லுங்க பேந்தர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் இது இல்லையா? எங்க ஹரியானால ஆட்சியே கவுந்துருச்சு, இங்க உட்காந்துக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதான் என்ன? இதுதான் கிளம்புறேன், நைட்டு தான் ட்ரெயின், ஹரியானா கிளம்புறேன். உங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்துருக்கா திராவிடம்? ஏன் அப்படி இருக்கீங்க? அங்க சங்கிகள் ஆட்சி கலந்துருக்கு, அங்க கொண்டாடுறத விட்டுட்டு ஃபிளட் பண்றத பத்தி பேசிக்கிட்டு. அதான்யா, அங்க ஆட்சி கலைஞ்சிருச்சு. அங்க போயிட்டு இப்ப நைட்டு கிளம்புறேன், காலையில அங்க ரீச் ஆயிடும் ஹரியானா. அங்க போயிட்டு அப்படி பவு காமிச்சிட்டு வருவேன். உத்தரா நெக்ஸ்ட் எப்போ வரீங்க? திண்டுக்கல் மதுரை சைடு? அது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா வருவேங்க. அப்ப நானே சென்னை வந்துடுறேன். ஏதாவது ஆட்டோ கிட்ட தேவைப்பட்டா சொல்லுங்க, வருவான். வாடகை ஆட்டோ வச்சிருக்கேன். ஓ அப்படியாங்க. ஓகே ஓகே. பாருங்க பேந்தர் உங்களை வந்து நிராகரிக்கிறாங்க. நீங்க சொன்னதுக்கு சரியில்லை போல, மூஞ்ச சொல்லிக்கிறாங்க.
இல்ல ஏத்துக்கிட்டாங்களே, அப்படியா ஓகேன்ட்டாங்களே அப்புறம். ஐயா அப்படியா, ஓகே ஓகே, மாடுலேஷன்லயே பிடிச்சிக்கணும். என்னடா தம்பி, நாக்கு மேல பல்ல போட்டு அவன் பேசுறான், நீயும் கெக்க பக்கன்னு பல்ல கட்டி சிரிக்கிற. கரெக்டா என்ன உத்தரா, கரெக்ட் தானே? இல்ல அப்படிலாம் இல்ல. நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, இல்ல ஆட்டோ வேணாம், ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க, ஒரு 7-8 பேர் கூட்டிட்டு வரேன் வெயிலா அப்படின்னு இருக்கு. சொல்லலாம். நான் கூட வெயிலா 5000 வெயிலா இன்க்ரிமெண்ட். இருக்குன்னு சொன்னா, இல்ல அவங்க வெயிலா இருக்கு ஆட்டோன்னா சரி வாங்க அப்படியே பஸ் பிடிச்சு கொடைக்கானல் போலாம்னு சொல்லியிருப்பேன். பக்கம் தானே. 6 மாசம் கழிச்சு எங்க இந்த எப்பா வெயில் சாமி, புரியலையா? அங்க அடிக்கிற வெயிலுக்கே செத்துருவாங்கலாம். ஒரு நாள் தான் போனேன், அதுக்குள்ள ஒரு நாள் இருந்ததுக்கே எனக்கு தலை சுத்தி வாந்தி வந்து என்னென்ன வரணுமோ எங்க எல்லாம் இல்ல வந்துருச்சு. இல்ல பாருங்க உத்தரா, பாருங்க அவர் நீங்க பேசுறது கவனிக்கவே இல்லை. 6 மாசம் கழிச்சு வரேன், நீங்க 6 மாசம் கழிச்சு எங்க இந்த வெயில் புரியல எனக்கு. வெயிலா இல்லங்க சொல்றேன், வந்தாங்கன்னா ஏன் வெயில் மதுரையில எப்பயும் வெயில் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கும். ஏன் நைட்ல கூட அடிக்கும்? நைட்ல வந்து அடிப்பாங்க எல்லாரும். அடிக்கும், அது தூங்கா நகரம்ல, அதனால வெயிலும் தூங்காம தான் அடிக்கும். அது மட்டும் இல்லாம ஒத்த கடையில ஒரு இடத்துல இல்ல பிளாக் பேந்தர் இதுக்கு மட்டும் வரீங்களா? இல்ல ஹரியானா அது தான் என்னமோ, கிளம்புறீங்க போய் இல்ல pack இவனுங்க என்னமோ மதுரை மட்டும் என்னமோ வந்து வெளி உலக செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மாதிரி, மதுரை அந்த மாதிரி, மதுரை இந்த மாதிரி, மதுரையில அப்படி இருக்கும். டேய் ஏங்க என்னடா, அதுவும் ஒரு ஊர் தானடா. தமிழ்நாட்டோட முதல் ஆமா, நகரம் ஆனா அதுதானே. மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பில்டப் குடுக்குறீங்க. என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் காட்ட சொன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு கீழே அழகர் இறங்குவாராம், அந்த பொந்து மட்டும் காட்டிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டான். ஏங்க அதுதாங்க எவ்வளவு என்ன கஷ்டம். ராக்கெட் என்ன இது? அந்த பொந்து இல்ல வழியா எனக்கு இங்க போனீங்கன்னா பாருங்க கொஞ்சம் உத்தரா, இது. ஒருத்தன் குளிக்கிறத ஊரே சேர்ந்து வேடிக்கை பாக்குது, அத வேற திருவிழான்னு வச்சிருக்குது. ஐயோ, அவன் ஆத்துல இறங்குறான் சேத்துல இறங்குறான், உங்களுக்கு 20 என்னயா? 2 ஒரு மில்லியன் பேர் கதை வருவாங்க. சொன்னாங்க, அதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. 2.5 மில்லியன் பேர் வருவாங்க அந்த திருவிழாக்கு. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு நாங்க இது எக்கனாமிக்கலா தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றோம் ஒரே நைட்ல. இல்ல அதுல என்ன நான் எக்கனாமிக் சொல்றேன். டெவலப்மெண்ட் புரியலையே. ஆமா, வியாபாரம் நடக்குதுல்ல. சுத்தி முத்தி கடை போடுவாங்க. எல்லாம் காசு போட்டு பஸ்ல வந்தா பரவாயில்ல, இலவச பேருந்து எல்லாம் கேக்குறீங்க அரசுகிட்ட, அப்புறம் எப்படி அது வருமானம்? ஏங்க நான் சொல்றது வியாபாரிகளுக்கு சொல்றேங்க. பொது சாதாரண மக்கள் ஒரு 500 ரூபாய்க்கு சும்மா ஏதாச்சும் பச்சி கடை செலவு பண்ணி டீ போடுவாங்களா, அவங்க ஒரு 2000 ரூபாய் காசு எடுத்துட்டு போட்டுமே, அவங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் இந்த மதுரை மண்ணை வந்து கொடுக்குதுல ஐயோ அந்த திருவிழால. இப்படிலாம் பேசாத. அந்த பொந்து அதை விட்டு அங்க இருக்க ஒரு ஆத்தங்கரையா, அது மட்டும் தான் இருக்கு அங்க. செம்மையா பொந்தா அடி வாங்கிருவேன். ஆமா, நான் சொன்னேனே ஏங்க அந்த எங்க ஊர்ல flyover கிட்ட மால் போறாங்க. இருக்கு, எங்க ஊர்ல மால் இருக்கு, மல்டிபிளெக்ஸ் இருக்கு, கலைஞர் நூற்றாண்டு மண்டபம் இருக்கு, தமிழர்களின் தாய்மடி கீழடி இருக்கு. கலைஞர் எவ்வளவு அதை வேணா வச்சிருக்கோம். ஒத்துக்க முடியுங்க. நான் போறப்ப வந்து ராக்கெட் அந்த கோலா அந்த உருண்டை விட்டுட்டியா? இது குமார் வச்சிருக்கோம், மெஸ் கறி இருக்கு. தோசை வச்சிருக்கோம், பன் பரோட்டா வச்சிருக்கோம். குமார் மெஸ் தான். ஏங்க பசும்பொன்ல தேவேரையா சிலை இருக்கு. பசும்பொன்னு இல்ல, அது கோரிப்பாளையம். இவ்வளவு இருக்கா? பசும்பொன்னு அதெல்லாம் ராம்நாடு. பார்க்க ஒரே ஒரு நாள் தான் இருந்தேன், வந்துட்டேன். அதுவே முடியலன்னு சொல்லிட்டு. அதுதான் மதுரை. ஏன்னா மதுரை வந்து பிகினர்களுக்கு சரிப்பட்டு வராது, அங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தான் இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கு, அதை வேணா சொல்ல முடியும். ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. மனிதன் வாழ்றதுக்கு சாப்பாடு தானே முக்கியம். அதனால எங்க ஊர்ல என்னைக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும். ஏன்னா விலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எலைட்டுகளின் வாழும் நகரம்ல, அதனால அப்படிதான் இருக்கும். பிரியாணி 120 ரூபாய் கிடைக்கும், மீல்ஸ் வந்து 500 ரூபாய் ஆயிரும் சாப்பிட்டோம்னா. அது வேற ஒண்ணும் இல்ல. பேந்தர் ஊருக்கு போனா வாங்க எங்க ஊருக்கு, பார்த்து நீங்களே மிரண்டுருவீங்க. இப்ப இந்த ஊரை இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். அவர் இப்பதான் ஹரியானா போயிருக்காருல்ல, நான் ஊருக்கு வருவார். வந்தோம்னு சொல்லுங்க. ஹரியானா போற வழியில வர பேந்தர் அவர் காட்டும் அனுப்புவீங்களா? அவர் காட்டும் அனுப்புவீங்களா எப்படி? உங்களுக்கு நீ என்ன வரையா, நீ வரையானா, black நீ thunder. வரனா சொல்லு, உங்க வீட்டுக்கு வரேன் ஊருக்கு. அதுதான் வீட்டுக்கு வாங்க, உங்களை அதிசயம் கூட்டு போறேன். ஓ, அதிசயம் தீம் பார்க்கு. யோ வைகையிலேயே தண்ணி இல்ல, அதிசயத்துல எங்க இருந்து தண்ணி வரும்? அதிசயத்துலாம் தண்ணி அப்படியே சில்வர் கண்ணாடி போல கிடக்குதாமா. 800 ரூபா. பறவையில பாவம் எல்லாம் கை ஊரை கால்லாம் தூக்கி கீச்சுக்குண்டா திரிஞ்சுட்டு இருக்காங்க. கண்ணாடியில விளையாடனா. பறவையில தண்ணி இருக்கு. பறவைக்கு அங்க தண்ணி இருக்குங்க அதிசயத்துல. சம்மர் தானே நிறைய. ஆனா என்ன போதான் நல்லாதான் இருக்காது, தண்ணி எல்லாம் இருக்கும். நீ பேசாம அதுக்கு இந்த பக்கம் வாயா, நான் பிளாக் தண்டர் கூட்டு போறேன். பிளாக் தண்டர் நான் ஒன்றலா கூட்டு போங்க. உத்தரா ஒன்றலா போமா. ஏண்டா நம்ம 2 பேரை கூட்டுருவோம், ஒண்டர்லாக்கு மட்டும் என்னடா உத்தரா? அப்ப நான் ஒண்டர்லால எல்லாம் எனக்கு குளிக்க உள்ள சேர்க்க மாட்டாங்களா? என்னையா கூப்பிடல? நீங்க தாங்க அடல்ட்ஸ் மட்டும் தாங்க ஒன்றலா, நீங்க தானே சின்ன பையன் கொஞ்சம். ஆமா ஆமாண்டா. சரி, நீ அவங்க பெரியவங்க கூடயே போ, அவங்க தான் வந்தா ஏதாவது
ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா கூச்சமே இல்லாம ஆமான்றீங்களே அடல்ஸ் நீங்க சின்ன பசங்கன்னு சொன்னதும் வெக்கமாவே இல்லையா ஹோஸ்ட்? அது எப்படி கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க ஹோஸ்ட்? உண்மையை சொல்ல ஏன் கூச்சப்படணும்? இல்ல 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 இப்போ உத்தரா அது நீங்க ராக்கெட் மாதிரி இல்ல சார், நீங்க ராக்கெட் மாதிரி பதில் சொல்லணும். நான் மனசளவுல குழந்தைங்க அப்படின்னு. இல்ல நான் இது வயசளவுலயும் குழந்தை தான். இப்பதான் +1 +2 அடுத்த வருஷம் தான் எழுதுறேன். எத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஒரு வருஷம். ஓ மை காட். ராக்கெட் இந்த இறையனார் இருக்காரு பாருங்க, அவரு வந்து கன்னியாகுமரி. அவர் ஊருக்கு ஒரு நாள் போவோம். ஆமா இறை 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 ஊருக்கு போவோம். ஊருக்கு போயிட்டு இறை வந்து அவங்க ஊர்ல நிறைய இடம் இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, அந்த ஆள் காலையில 6 மணிக்கு எழுச்சி இங்க பாரு இந்த பேர் சூரிய வெளிச்சம் தெரியுதா அப்படின்னு. ஏன் நானும் அங்க போய் பார்த்தேன், இந்த 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் வரும் சூப்பரா இருக்குன்னு. டேய் மெரினா பீச்ல இதாண்டா வருது, இதுல என்னடா வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது இல்ல இல்ல அது கன்னியாகுமரினா சன்ரைஸ் பார்க்க போறீங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க பாவத்தை. ஆமா, கடமன்ற காலையில 6 to 10 6:10 இது மட்டுமே வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இந்த ஊரை வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு கன்னியாகுமரி. ஏங்க சாம் மேல வாங்க, சொல்லுங்க உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரியில நாம் தமிழர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும், அது ஒரு பெருமை. ஆமா இல்ல ராக்கெட்டு 6 மணிக்கு கூட்டு போனாங்க. சன்ரைஸ் பார்த்தா சூப்பரா இருக்கும், எல்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா சத்தியமா சொல்றேன் மெரினா பீச் மாதிரியே தான் இருந்துச்சு. டேய் பீச்ல இதாண்டா வருது, என்னடா வித்தியாசமா இருக்குது. சன்ரைஸ் வருங்க. ஆ சொல்லுங்க இறை, கன்னியாகுமரிக்கு ட்ரிப் நான் போட்டு இதுவரை சன்ரைஸ் பார்த்தது கிடையாது. வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது சன்ரைஸ். ப்ரூ பாத்திருக்கீங்களா ப்ரூ? ஏன்னா அந்த டைம்ல ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருப்பீங்க. இல்ல கபிலன் வந்திருந்தாரு லண்டன்ல இருந்து, அவருக்கே காட்டுறதுக்கு நான் காலையில எழும்பி போல. இந்த இருக்கு இந்த இடம் தான் போய் பாத்துடுங்க, நான் வரமாட்டேன் காலையில. அதுதான் அந்த டைம்ல ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி சன்ரைஸ் பார்க்க? நீங்களாம் ஒரு தமிழரா? காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சாதான் தமிழர். நீங்க தமிழரா என்னன்னு எங்களுக்கு புரியல. மலையாளி ஒருவேளை இருக்குமா பாருங்க. இதுவரைக்கும் ஒரு சூரியனை பார்த்ததே இல்ல, சந்திரனை பாக்குறீங்க. சந்திரன் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சு எங்க ஊர்ல பால்காரன் மட்டும்தான் தமிழன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான். இல்ல ராக்கெட், நீங்க ஆப்போசிட்டா சொல்றீங்க. இறைதான் உண்மையான தமிழர். நான் இது தமிழ் மரபு தமிழ் குடி தமிழர். ஏன்னா பாருங்க, உதயசூரியனை பார்க்க விருப்பமே படுற. கரெக்ட். சூரியன் மறைகிறத பாப்பீங்களா இறை? புரியுது. ஆமா அது பாத்திருக்கேன். அது கிரிக்கெட் விளையாடும் போதுல அங்க மறையும் கடற்கரை பக்கத்துல. அப்ப பாத்தீங்களா, ப்ரூஃப் ஆயிடுச்சு. இன்னும் அந்த தம்பி இறை எப்பயுமே தம்பியா தான் இருக்காரு. எக்ஸ் தம்பி எல்லாம் போட்டிருக்காரு. தம்பி தான் பார்க்க விரும்பலன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க உங்க ஊரை பத்தி 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்க. இல்ல அவர் டாபிக் பத்தி பேசணும். ஃப்ளர்ட்டிங் பர்வட்டிங் மட்டும். எனக்கு ஃப்ளர்ட்டிங்னாலும் தெரியாது, பர்வட்டா அதுக்கு அர்த்தம் தெரியாது. நெட்ல செக் பண்ணுவாங்க. டாபிக் மாத்திட்டேன். ஃப்ளர்ட்டிங்னா இந்த பொண்ணுங்களை இது பண்ணுவாங்க, அதுதானே அது? இல்ல பசங்களையும் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. கரெக்ட் இறை ப்ரோ. ஆமா, அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் ஏங்க தமிழர்களோட கலாச்சாரமே ஒரு கண் வீரம்னா மறுக்கண் காதலுங்க. யோ அவரை ஏன் இப்படி நீ தமிழ் தேசியவாதியா நடத்திட்டு இருக்க? எனக்கு புரியல. இல்ல சும்மா ஃபன்னுக்கு தான். சரி இறை சொல்லுங்க, ஃப்ளர்ட்டிங் சொல்லுங்க. ஃப்ளர்ட்டிங் தெரியலங்க கரெக்டா, அதெல்லாம் தெரியாது. இல்ல இந்த ஃப்ளர்ட்டிங் பத்தி ஏதாவது சங்க இலக்கியத்துல ஏதாவது குறிப்புகள் இருக்கா? பேசல அதெல்லாம் இருக்கு, அது நிறைய இருக்கு. அது இந்த தலைவன் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பிளே பாய். எப்படின்னா தலைவன் தலைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல லவ்வர்ஸ் அப்படின்னு ஒரு வச்சுங்க. அதுக்கு நடுவுல வந்து ஒருத்தி வருவா சங்க இலக்கியங்கள்ல, யாருன்னா தோழி அப்படின்னு வருவா. சரி, இன்னைக்கும் அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, வாங்க தோழி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பெஸ்டி. அது பெஸ்டி, கரெக்டான வார்த்தை வந்து பெஸ்டி. நம்ம வந்து இலக்கியத்துல படிக்கும் போதுல எப்படி படிப்போம்னா, தோழி அப்படின்னு தோழன் தோழி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அதான் மருவி டோலி ஆயிடுச்சு. அது கூட இருக்கலாம். அதாவது இவன் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பான், தலைவன் தலைவி கூட ஒரு ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா தலைவன் வந்து செகண்ட் ரூட் ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பான். அது யாருன்னா
தோழிட்ட, புரியுதா? தலைவிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள்ட்டையும் தோழிட்ட சொல்லுவோம். சில பாட்டுல எல்லாம் படிக்கும் போதுல அட வெக்கங்கிட்டவங்களா நீங்க இதெல்லாம் இப்படி உருட்டிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி தோணும் நமக்கு. ரொம்ப நுட்பமா வாசிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஒரு பெஸ்டி, கேர்ள் பெஸ்டினா எப்படி இருப்பாங்களோ அந்த காலத்து கேர்ள் பெஸ்டி அது தோழி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா தலைவிட்ட போய் அந்த தூதெல்லாம் போய் சொல்லுவா. தலைவன் இத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னா, இந்த இடத்துல வர சொல்லியிருக்கான், நீ இப்படி இருக்கன்னு என்கிட்ட சொல்ல சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜரா இருப்பா தோழி. அவள்கிட்டயும் ஒரு கிராஸ் டாக் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அது விடுங்க, இப்போ அதை சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஃபிளர்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி போகுது ஃபிளர்ட்டிங்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? நானு ஓகே ஓகே, நல்ல விஷயம். டிஎல்ல டிஎல்ல யாரையாவது பிடிச்சாலே என் கையை பிடிச்சி இழுத்துட்டான், காலை பிடிச்சி இழுத்துட்டான் ரெக்கார்டிங் போடுறாங்க. இதுல ஃபிளர்ட்டிங் வேற. இல்ல காலையில வந்து ஏதாவது சன்ரைஸ் பார்க்க போங்க, அங்க ஏதாவது பார்த்துருப்பாங்க டோலி, எப்படி சூரியன் வந்து உதிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து கையை பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்கலாம்ல. ஏங்க, ஒரு கவிதை எழுதி போட்டாலே அது என்ன பொம்பளை புரிக்கி லெவல்ல பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அவனை எப்படி, அதாவது இவனை எப்படியாவது மாட்ட வைக்கணுங்கிற லெவல்ல அவனை பண்ணிட்டு இருக்கான். பண்ணட்டு. ஆனா செலவெல்லாம் கிரிஞ்சா இருக்கும். பிளாக் பந்தர் இந்த அவரு பேர் என்ன, அரைகுறை கவிஞனா அப்படி ஒருத்தர் உண்டு. பாத்திருக்கீங்களா? அவர் ஸ்பேஸ் இருக்காரு, கோவஸ்டா பக்கத்துல தான் இருக்காரு. அவரோட மினியேச்சர் வெர்ஷன் தான் ராக்கெட். ராக்கெட்டா? ஓகே ஓகே. அவரு ஸ்பேஸுக்கு போவோம். அவர் அல்டிமேட்டா பேசுவாருங்க. சில நேரம் இன்ஸ்பயர் ஆகும். என்ன எப்படியா இப்படி பேசுற நீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணும். சில நான் கூட ஏதாவது புக்கை பத்தி பேசினா அப்படி பேசுவேன். நம்ம வந்து சம்பந்தமே இல்லாம ஏதாவது டாபிக் எடுத்தாலும் 1.5 மணி நேரம் அதை பத்தி அப்படியே பேசுவோம். நம்பனா நீங்க ஏன் உங்களோடய நாங்க சுத்துறோம், அவரோடய அவங்க எல்லாம் சுத்துறாங்கன்னு எப்பயாச்சும் இப்ப பாருங்க. நான் ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படியா அவரு கன்னியாகுமரி தான். நீங்க வாங்க. கன்னியாகுமரி தானே? உங்களுக்கு தெரியல. அவர் ஸ்லாங் பார்க்க தென்காசி, திருநெல்வேலி சவுத்து தான், அது தெரியுது. கன்னியாகுமரியான்னு தெரியல டக்குன்னு. கன்னியாகுமரி தான். திருநெல்வேலி நாகர்கோயில். நாகர்கோயில் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நாகர்கோயில் கன்னியாகுமரியில தான் இருக்கு, திருநெல்வேலி கிடையாது. எதுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னா. நாகர்கோவில் இருக்கு? ஏன் மதுரைக்கு கீழே இறங்கிட்டா ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஸ்டேட்டை பிரிச்ச மாதிரி இது எங்க மொழி உங்க மொழின்னு அடிச்சுக்கிறாங்க. இல்ல உத்தரா ஏதோ சொல்ல வராங்க. தம்பி சொல்றா. சொல்லுங்க உத்தரா. அது வந்து ஸ்ரீராம் சொன்னார்ல, அவரோட மினியேச்சர் வெர்ஷன் தான் ராக்கெட்டுங்க. தப்பு, நீங்க அந்த வேர்டை திருப்பி எடுத்துக்கோங்க ஸ்ரீராம். ஏன்னா அவரு கண்டென்ட்டே இல்லைனாலும் 1/2 hour பேசுவாரு. இவர்கிட்ட கண்டென்ட்டே கொடுத்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு. வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏங்க நீங்க அப்படியெல்லாம் ராக்கெட்டை வந்து அப்படியெல்லாம் வந்து பேச முடியாதுங்க. அவர் ஸ்கில் உங்களுக்கு தெரியாது. ராக்கெட் வந்து அவர் பேசுறாரோ இல்ல உங்களை பேச வைப்பாருங்க. அதாங்க அவர் ஸ்கில். இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பேஸ்ல உத்தரா தம்பி, எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பேஸ்ல ஆலனை பார்த்து பப்பி இம்ப்ரெஸ் ஆயிருக்கான், ராக்கெட்டை பார்த்து ஸ்ரீராம் இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. ஆனா ராக்கெட் ஆலனும் எது நினைச்சாங்களோ அது நடக்கவே இல்லை. ஐயா இருங்க, இப்பதான் ஆனா என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா பின்னாடி நியூஸ்ல வந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சொல்லிடுறேன். இப்பதான் போய்க்கோங்க. சட்டம் ஃப்ரீயா இருக்கு, எல்லாமே சரிதான் சொல்லிட்டாங்க. நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க. ஸ்ரீராம் ராக்கெட் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐயா இப்பதான் ஒரு டோலி டிஎம் பண்ணாங்க. ஊர்ல திருவிழான்னு புடவை கட்டி இப்பதான் போட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. கண்ணாடி எல்லாம் நல்லா இருக்கு. ஏய் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் மக்களே. அவன் மனசுக்கு பார்க்கும்போது போனை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னு என் நம்பரையே அவன் லேடிஸ் பேர் போட்டு தான் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். பாண்டின்னு வச்சிருக்கேன். பாண்டி பிளாக் வீடோன்னு வச்சிருக்கேன். பிளாக் பேந்தர் பிளாக் வீடோன்னு வச்சிருக்கேன். இல்ல நான் காஜின்னு நினைச்சேன் ராக்கெட். ஆனா இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு சத்தியமா யோசிச்சு பார்க்கல. ராக்கெட் இதெல்லாம் ஒஸ்ட். ராக்கெட் சட்டம் வந்து இப்ப எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கதான், அதுக்கு நான் இப்படியா? ஏங்க சட்டம் ஓகே சொன்னா போதுமா? நாங்க சொல்ல தேவையில்லையா? அவங்க சொல்லலாட்டி நீங்க ஓகே சொல்லுங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. பேந்தர் ஓகே சொல்லாட்டி நீங்க ஓகே சொல்லுங்க. யார் ஓகே சொன்னா எனக்கு ஓகே தான்.
இல்லைங்க, அதெல்லாம் தவறு டோலர், ரொம்ப தவறு. தம்பி பாத்தியா பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டான்னு? இவனை தான் நீ நல்லவன் நம்புற. பேந்தர் நம்ம தில்லி வந்திருக்காரு, அவரை கொஞ்சம் மேல கூப்பிடுங்க, அவர் கொஞ்சம் கருத்தா சொல்லுவாப்ல. டில்லி என்னண்ணா? ஆமா. டில்லி என்ன கொடுங்க, ஈழத்து தோழிகளோட அவர் தான் ஸ்பேரிங் போட்டு ஃபிளட் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் அந்த ஏ, காலத்துல ராக்கெட், நீங்க லெட்டர் எழுதி சொன்னோன்னே அதுல ஸ்ட்ரென்த் எனக்கு அடிச்சு ஒண்ணு அனுப்புவானுவாரு. எனக்கு ஒரு ஞாபகம் வந்து அன்னைக்கு அந்த அரைகுறை கவிஞரா அவர் ஸ்பேஸ்ல நான் ஏதோ தெரியாம மைக்கு கிளிக் ஆகி மேல போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் பேசுங்கன்னு சொன்னோன்னா தான் நான் மொபைல் எடுத்து பார்த்தேன். ஐயோ மேல போயிட்டோமே, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு சொல்லிச்சு, என்ன தெரியுமா சொல்லிச்சு, இந்த தாத்தாவோட வாய்ஸ் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு. அதாவது என் டிபில இருக்கிறது என்னோட போட்டோன்னு நினைச்சிட்டு எனக்கெல்லாம் டேய் யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நல்ல வேலை, வெள்ளக்கார தாத்தா நல்லா தமிழ் பேசுறாரே. நடுவுல அப்படி கண்டத்தை துரத்தி இதுல பிளாட்டிங் நடுவுல கண்டத்தை துரத்தி அர்த்தம் வேற. ஏங்க அது கூட பரவாயில்ல. இறை கிளப் ஹவுஸ்ல அம்பேத்கர் போட்டோ நான் வச்சிருந்தேன். அம்பேத்கர் போட்டோ மட்டும் டே என்ன திட்டுறான், டே கழட்டு போயிட அப்படி டேய். அதான் உன் டிப்லயே போட்டோ இருக்குதே. டேய் அம்பேத்கர் அது நான் இல்லடா. இல்ல ஆனா ஈரே கரெக்ட் தான். உங்களை தம்பிங்க ட்ரீட் பண்ற விதமே கால்வேல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க உங்களை. இல்ல அன்னைக்கு ஒரு முட்டாள் தம்பி வந்து என்கிட்ட கேட்டான் டிபில யாரு அப்படின்னு. நம்ம ஆழ்வார் தான், கோட்டு போட்டு எடிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. சூப்பர்ண்ணா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இருங்க, உத்தரா கால் பண்ணாங்க, அதான் கீழே போனேன், டக்குன்னு கால் கட் பண்ணிட்டாங்க. யாருமே கேட்கல ராக்கெட், நீங்க இல்ல நான் கீழே போகாம அப்படியே நான் உனக்கு கால் பண்ணுவேனா? உருட்டலாம் தோழர் ஓரளவுக்கு. இல்ல அது உத்தரா இல்லடா, தேதி 8 ஆச்சு, இஎம்ஐ கட்ட சொல்லி கால் பண்ணிருக்காங்க போன் வாங்குறதுக்கு. வாய்ப்பு இருக்குங்க. கீழே மூக்கான வந்திருக்காரு. இல்ல எனக்கு ஒருத்தங்க லோன் கேட்டு இப்பெல்லாம் லேடிஸை பேச விடுறானுங்க தெரியுதா? நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு வந்து லோனுக்கு, சார் இந்த மாதிரி சார் உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் ஆஃபர் கிராண்ட் ஆகிருக்கு சார், 11% இன்ட்ரெஸ்ட் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சார், நல்லா இருக்கும்னு சொல்லி. இல்லைம்மா எனக்கு லோன் வேண்டாம், தேவையில்லை சார். ஏன் சார் அப்படின்னுச்சு. எனக்கு இதுக்கு நீ ஏன் லோன் வேணான்னு சொல்கிற, ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா ஏன்னு கேட்குற, கடங்காரன் ஆவானா எனக்கு வேணான்ற, இதுல என்ன ஏன் எதுக்குன்னு நீ கேள்வி கேட்குற? பைத்தியமேன்னு சொன்னதும் வச்சிருச்சு. ஏங்க இப்படி எல்லாம் பொதுவா திட்டாதீங்க. நான் சொல்றேன் ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து ரீசன் போட்டு க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு போன் வந்துட்டே இருக்கும். உத்தரா நாட் கரெக்டா இன்ட்ரெஸ்டட். சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா? எனக்கு தெரியும் அவங்க எது கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இல்ல உத்தரா, அதுதான் சொல்றேன். எனக்கு குரல் லோன் கேட்ட குரல் உங்க குரல் மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் கால்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க. லோனு வாங்கிக்கோங்க, கிரெடிட் கார்டு எல்லாம் கால் பண்ண மாட்டேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா கட்ட முடியாம தவிப்பீங்க இல்ல, அதான் வருவேன். அவங்களே கட்டிடுவாங்க நம்மளுக்காண்டி. ஓ நீங்கள் கரடி யாரோ, கரடிக்கு யார் வெயிட் பண்ணது? ராக்கெட் வெயிட் பண்றீங்களா கரடிக்கு? கரடி பேந்தர் நீங்க சொன்னது கீழே வந்திருக்காரு வருதுன்னு. இல்ல கரடி வரல. வந்துட்டு போயிட்டாருப்பா. இருக்காரு 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 எங்கங்க இருக்காரு தெரியல. இல்ல போயிட்டாரு, வந்தாரு போயிட்டாரு. ராக்கெட் இருக்காரு. ஃப்ளர்ட் பண்ண கூப்பிட்டீங்களா? ராக்கெட் வந்திருக்காப்ல, நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன். வந்துட்டாரு. கரடி மாம்ஸ். கரடியாரே வாங்க. வேலையில இருக்கேன் ஸ்ரீராம், இப்பதான் வேலையில இருக்கேன். மைக்ல கூட்டிட்டு வந்திருக்க. ஸ்ரீராம் அவரே வந்து ராக்கெட் இஎம்ஐ பே பண்ணலன்னு ரெக்கவர் பண்றதுக்கு இங்க வந்திருக்காங்க ஸ்பேஸ் வரைக்கும். அவரே ஏங்க போய் புடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, கரடி வந்திருக்காரு பாருங்க, மைக்க கொடுத்து ஏத்துங்க. அவர் இஷ்டத்துக்கு ஜாலியா பேசிட்டு இருக்கட்டும், நம்மளாம் வேடிக்கை பார்க்கலாம். எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியல, ஃபேன்சர் ஏத்துங்க. யார? எடுத்துட்டேன் நானு. கரடி நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன்.
அவர் வேணுன்ட்டுமே அவாய்ட் பண்றாரு. அவரு மேல வந்தா ஏதாச்சும் வம்பு இழுப்பாங்கன்னு கீழ இருந்து கவனிச்சிட்டு இருக்காப்டி. ராக்கெட் நீங்களே கூப்பிடுங்க வர வந்துட்டாபடி வந்துட்டாபடி. வந்துட்டாரு. ஹாய் ஹாய் வணக்கம். ஹாய் 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 ராக்கெட். உங்க கரடி ஃப்ளோரியா ஏன் தானா? கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்றேன் இருங்க. ராக்கெட்டுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம். ஓகேவா? ஃபிளர்ட்னா என்ன பண்ணி காட்டுங்க உட்காந்து அப்படின்னு கூட சொல்லிட்டு சொல்லுங்க. நம்ம நம்ம கூப்பிட்டுருக்கீங்க. ஸ்ரீராம், அதுதாங்க நம்ம ஸ்ரீராம் எல்லாரையும் நாங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம். அவரு உங்ககிட்ட இல்ல மட்டும் தான் ஃபிளர்ட் பண்ணி காட்டுவேன் கிளியரா நினைக்கிறாரு. சொல்றேன். ஆக்சுவலா ஒரு டாபிக் ஒண்ணு போயிட்டு இருந்தது. வெனமஸ் பிரியா நீங்க ராஜ்தியா? ராஜ்தி ஐடி தான் நீங்களா? குரல் ஒரே மாதிரி இருக்கு. யார் ஐடி? ராஜ்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வாய்ஸ் உங்க வாய்ஸ் இல்ல இல்ல. சேமா இருக்கு. சரி ஓகே. ஆக்சுவலா டாபிக் என்ன போட்டிருந்தோன்னா ஃப்ளர்ட்டிங்கு போவர்ட். ஃப்ளர்ட் பண்றேன்னு சொல்லி போவர்ட் தாட்டுக்குள்ள போய் போவர்ட்ஸ் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹக்கி சொன்னார். ஆமா ஹக்கி கரெக்டு தான் அப்படின்னு சொன்னதும் அந்த டாப்பிக்கை போட்டு ஹக்கி இறையனாரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வெனமஸ் பியரும் அந்த மாதிரி ஆளு தான் அப்படின்னு சொல்லி ராக்கெட்டும் ஸ்ரீராமும் சொன்னாங்க. அதுக்கு தான் உங்களை பிங்க் பண்ணி இந்த உத்தரா கூப்பிட சொன்னாங்க. இப்போ நீங்க பேச எவ்வளவு நேக்கம் என்னைய கோத்து விடுங்க ஹோஸ்ட். அது மட்டும் இதை விட்டு இல்ல 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 அது ஐயா. மட்டும் இல்ல இல்லங்க. அது மட்டும் இல்ல ம். மாதிரியில கூட்டு போய் பாலத்துக்கடியில கீழே காமிச்சு இங்கதான் யார் அவரு பேரு வேற மறந்து போச்சு. ஒரு சந்தை காமிச்சிட்டாங்கன்னு அழகர் சொல்லிட்டாங்க. அழகர் அது என்னன்னு இறக்குவாரு. கேட்காம வெனமஸ் பியர் நீங்க கேளுங்க. இவங்கள இப்ப ராக்கெட்ட உத்ராவ ஸ்ரீராம நீங்க கேளுங்க. அவங்க தான் உங்களை சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். பிளாக் பேந்தர் அவர்கிட்ட நான் பேசுனது கூட இல்ல. சரி நானே சொல்லிடுறேங்க. பியர் இங்க பாருங்க. அவர் நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம். நீங்க சேவல் கிட்ட உருட்டுங்க, இல்ல ஹக்கி கிட்ட பேசுங்க, ஸ்ரீராம் கிட்ட பேசுங்கன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம். அவர் நான் வெனாமஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவேன், வேற யாருக்கிட்டயுமே ஃபிளர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களை கூப்பிட்டுருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. யார் ராக்கெட்? ராக்கெட் சொன்னாரா? ஆமாங்க, ராக்கெட் உங்ககிட்ட மட்டும் தான் ஃபிளர்ட் பண்ணுவேன்னு சொல்றாருங்க. அதனாலதான் இப்ப உங்களை கூப்பிட்டது. அவரு நைஸா கீழே போயிட்டாரு. இப்ப திருப்பியும் பாரு, உத்ரா போன் பண்ணாங்க, இல்ல இல்ல அதனாலதான் கீழே உத்தரா ஃபோன் போனேன்னு பண்ணல, வேற ஒருத்தவங்க ஃபோன் பண்ண. உண்மையா ஃபோன் பண்ணாங்கங்க. நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு திருவிழா நான் முடிச்சிட்டு வரேன்னு டேய் சொல்லி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். போன் அட்டன் பண்ணி இப்ப 8ஆம் தேதி ஆச்சுங்க, 10ஆம் தேதிக்குள்ள காசு கட்டிடுறேன்னு சொன்னா விட்டுருவாங்க. அட்டன் பண்ணாம இருந்தா திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இஎம்ஐ ஒழுங்கா கட்டு. அப்புறம் உங்க சிபில் தாங்க அடிப்படும். இப்பயே நான் சொல்லிடுறேன். சரி வெனமஸ் பியர் வந்துட்டாரு, பேசு ராக்கெட்டு. இப்ப கொடுங்க அந்த 5 நிமிஷம் டைம். இப்ப நீங்க அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ணுங்க, நாங்கெல்லாம் பாக்குறோம். என்னங்க கதை, திடீர்னு ஃபிளட் பண்ணுங்கன்னா என்னது இது? பேந்தர் அத சும்மா ஆரம்பிங்க அப்படியே. ஹாய் ஹாய் பேந்தர் ஹாய் அப்படி மாம்ஸ் ஆரம்பிங்க. நீ பண்ணு மாம்ஸ். கரடி கோஆபரேட் பண்ணு மாம்ஸ். சொல்லுங்கண்ணே, சேவல்ண்ணே சொல்லுங்க. கூட்டத்துல பச்சை சட்டை எஸ்கேப் ஆகுது. விடக்கூடாது விடக்கூடாது. இல்ல எனக்கு இருக்கட்டும், ராக்கெட் எப்ப வேணாலும் நம்ம கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இப்போ உத்ரா நீங்க முடிஞ்ச வெனாமஸ நீங்க ஃபிளிட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் சத்தியமா அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேங்க. இல்ல உங்களுக்கே உத்ரா, தெரியாதா? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த முழு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு வேலைப்பாடுகள் பார்க்கறது சேவல் அதிகாரம் தான். ஐயா நான் என்ன முக்கியமா பேசிக்கிறப்பதான் அப்பான்னு கூப்பிடணுமா? அவங்க அண்டர்லைன் பண்றாங்கங்க, எங்க அப்பா இவரு பார்த்து பேசுங்க அப்படின்னு. இல்ல இல்ல அவர் அனுப்பிச்சிட்டேன். இல்ல இல்லைங்க, இப்ப நீங்க தானே கூப்பிட்டீங்க அவரை ராக்கெட் அத்தனை தடவை நீங்க ஃபிளிட் பண்ணுங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க இவர்கிட்ட பேசுங்கன்னா அவர் வினாமஸ் வரட்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி இருக்கட்டையா, நீங்க ராக்கெட் கிட்ட போடுற அந்த போட்டியை நீங்க கரடி கிட்டயே போடுங்க. நான் என்னங்க போட்டி போட்டேன்? அவருதாங்க இப்ப ஃபிளர்ட் பண்ணி காட்டணும் ஸ்ரீராம். அவர்கிட்ட நம்ம வேடிக்கை பார்க்கதாங்க இருக்கும். என்னங்க இப்படி ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க, ஸ்கிரிப்டே புரியாம. ராக்கெட் நீங்க ஆரம்பிங்க வெனாமஸ் கிட்ட. தப்பிச்சு ஓடிடுச்சு.
என்ன ராக்கெட்டு போமா நம்ம வா சிஹெச் போவோம் பிரைவேட் ரூம். என்னது? ஓ வெக்கம் யோ வந்துருச்சு கரடி, போலங்க. என்ன நடக்குது அதனாலதான் இங்க? பேச போறாங்க. இல்ல அவருக்கு வெக்கம் வந்துருச்சுங்க. அதனாலதான் அவர் இல்ல தனியா பேந்தர், தள்ளிட்டு அது போறாரு. என்னன்னா குடு இவங்க குடுன்னு. ஃபிளர்ட்டிங்னு மட்டும் தான் சொன்னாங்க. அவங்க டைரக்டா ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. வந்தாரு, கூப்பிட்டாரு, போயிட்டாங்க. இப்ப போறாங்க பாருங்க 2 பேரும். என்னையா கைய கட்டி நிக்கிற? கைய கூட்டிட்டு போ. மாம்ஸ் எல்லாரும் தூங்கட்டும், நைட்டு ஓடுவோம். இப்போ ஒன்னா பிடிச்சிருவாங்க. ராக்கெட்டு நீயும் ஒரு திரிசாதான் தெரிஞ்சிட்டு இருக்க. இல்ல அவன் விரக்தியோட உச்சத்துக்கு போய் இதுக்கு மேல நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது, வீட்லயும் நம்மளுக்கு வந்து பார்த்து எதுவும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஐயா ஒரு முயற்சி பேந்தரு, எடுத்துட்டு இருக்கான். ஐயா பேந்தரு, கரடியும் ராக்கெட்டும் அவங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ணலையா? அவங்க 2 பேரும் 3ஆவது விஷயத்துல கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. டேய் தம்பி உத்ரா, என்ன நீ சைடுல தனியா வாட்டர் பாயிண்ட் பிளாக்ல வித்துனுக்குறியா? என்ன மேட்ரு? என்ன இது பெரிய மனுஷன், நான் ஒரு என்ன பண்ணேன்? குடும்பஸ்தன் பாரு, சைடுல குழந்தைங்கலாம் விளையாடுது, அந்த டைம்ல அவர் வந்து ஒரு புறணியோ பொய்யோ பேச வாய்ப்பு கிடையாது. ஏன் அவர் பொய் சொல்றாருங்க. நீங்க தான் ஒழுங்கா தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க இறை இருக்கீங்களா? சத்தமா இருக்கும். அவர் வச்சுட்டு எங்க போயிருப்பாரு. இல்ல அவர் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி டாபிக் மாத்தியாச்சு, மத்ததெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் கட்டி மூட்டை கட்டி போட்டு அந்த டாபிக் ஒட்டி போங்க. யோ கரடி, உள்ள வந்தது நீ என்ன பண்ற? நீ தனியா வந்து வா, பூட்டு இறக்கி செல்வோம்ன்ற. சரி, நான் இன்வைட் பண்றேன். வந்து மாம்ஸ் உத்தரா வந்துருங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போவோம் சிஹெச் சைடு. வாயா போமா. இங்க நம்ம பிரைவேட் ஸ்பேஸ் போட்டாலும் அனானிமஸா வந்துருவாங்க உத்தரா. அதனால நம்ம அந்த சைடு போயிடுவோம், வழக்கமா பேசுற இடத்துக்கு. இல்ல நீங்க வேணாம் அப்படி சொல்லணும். இப்ப நம்ம போட்டா வந்துருவாங்கன்னு நீங்க என்ன பார்த்து சொல்லக்கூடாது. ஏய் கிளம்புங்கடா, இன்னமும் வந்து ஜிம்க்கு ஸ்மைலிய போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வேணாம் ஏதாவது நடக்கும், அதை நம்ம போய் எட்டி பார்க்கலான்னு கடைசியில என்னைய புடிச்சு தள்ளி விடுறீங்க. தம்பி நான் உன்னை நம்பணும்டா தம்பி, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கலடா. ஸ்டார்டிங்ல இருந்து நான் உன் சைடு தான் இருக்கேன். நீதான் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. யோ பேந்தர், நீ பெரிய தப்பு பண்ணிட்டயா. ஆலன் இப்படி அடிச்சிருக்க கூடாதியா. ஆலனையா? நான் எப்பங்க ஆலன் அடிச்சேன்? இது என்ன? ஆனா சேவலன்னு நல்லா பண்றேன்னு. நான் அப்படி அடிச்சது எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. என் ஃப்ரெண்டுங்க அவன், உன போய் இந்த அடி அடிச்சிட்டீங்களே. அதுக்குதான் சொல்றேன் உத்ரா, இந்த இடம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம போயிரும் வாங்க. ஆளாளுக்கு ஒரு சீட்ல பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ராக்கெட்டு கரடி, கிளம்புறீங்களா இல்லையா நீங்க? அப்புறம் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அட்மிட் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல கூப்பிடுறீங்க. அது நீங்க பேசுங்க உட்காந்துருக்கான். ஏங்க எங்களை பத்தி பெருமைக்கு ஸ்பெல்லிங் தப்பா பேசுங்க. ஏதோ ஒண்ணு புரிஞ்சதுல, கண்டென்ட் புரிஞ்சதுல டைப் ஆஃப் மிஸ்டேக் வரதான் செய்யும். சும்மா வந்து அதுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு அவரு அதுலயே வந்து அவர் ஊர் பெருமையை சொல்றாப்புல, சங்கம் வளர்த்த தமிழ்ன்றாப்புல மதுரைய. என்ன வளர்த்த என்ன புரிஞ்சியும்? உனக்கு ஃபெட்டிஸ் வந்து ஐயா மேல தானே. ஏங்க உண்மையே இத சொன்னா அவன் இல்லன்னு கேளுங்க.
நீ ராக்கெட்டு நீ சொன்னியா இல்லையா முத்துராமலிங்கத்தை அவதூறு சூப்பர் பிகர் நீ ஏங்க சொன்னதானே? சாமி போல பார்த்துட்டு இருக்கேன் கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு அவரை போயிட்டு இப்படி பேசுறீங்களா பேந்தர்? மக்களுக்காக எல்லாம் ஓகே, ஆனா சுதந்திரத்தை நடுவுல சூப்பர் ஃபிகர்னு சொல்லிருக்கீங்களே அவரை பார்த்து, அதுதானே அது இடிக்குது. அவதூறு உத்தரா, நம்பாதீங்க, அவதூறு. அது வந்து நான் சமந்தாவை பார்த்து வேணா சொல்லியிருப்பேன். சமந்தாவும் இப்ப அந்த கட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. பேந்தர் நீங்க தப்பா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல புரிஞ்சிருச்சு நீங்க அப்படிதான் பாத்திருக்கீங்கன்னு. ஐயா ராக்கெட் ஐயா சமந்தாவை தானே சொன்னீங்க? சமந்தா தான். அதான் சமந்தாவை இவ்வளவு நாள் கியூட்டா இல்ல, தேவரையா கட்டிங் பண்ணதும் கியூட்டுன்றான் பத்தியா? அப்ப தேவரையா நீ எப்படி பாத்திருக்க? புரிஞ்சிச்சு இல்ல? சமந்தா மாதிரி பாத்திருக்காரு. ஐயா அப்படி அவதூற பரப்பாதீங்க. ஊருக்கு வேற போறேன். நீங்க சொன்னதான் ராக்கெட் திரும்ப கேட்கலாம். தேவரையா உருவில் சமந்தாவை பார்த்தீர்களா? சமந்தா உருவில் தேவரையா பார்த்தீர்களா? பேந்தர் நீங்க வந்து கேள்வி தப்பு. உருவத்துல வேற பார்த்தாரு. இல்ல முதல்ல யார பார்த்தாருன்னு தெரியுமா? தப்பு எதை பார்த்தாரு? ஹக்கி பேசுற எனக்கு வயலின். நீங்க தேவரையா வாய்ஸ் இங்க யாராரு கேட்டிருக்கா? ஐயா இதெல்லாம் யாரு? நீங்க எங்க ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு சார் ராக்கெட் இல்ல சேவல் அதிகாரம், உத்ரா, வெனமஸ், ஸ்ரீராம் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா தேவரையாவோட வாய்ஸ்? நான் கேட்டதில்ல ப்ரோ. கிடைக்கவே கேட்டதில்ல. யூடியூப்லயே வீடியோ இருக்கு, நான் எடுத்து தரேன். வாய்ஸ் கியூட்டா இருக்குன்னா, சூப்பரா இருக்குன்னா போயிட்டு பார்த்தேன். என்ன வேறமே சொந்தங்களே அப்படின்னு இருக்கு. ஏண்டா இந்த வாய்ஸ் இது யாரா வீரன் தீரன்னு சொல்ற? ராக்கெட் உங்களுக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு பார்த்தேன், போச்சு. ஏங்க உண்மையாவே நீங்க போயிட்டு யூடியூப்லயே தேவரையாவோட ஓன் வாய்ஸ் ஸ்பீச் இருக்கும், போய் கேளுங்க. என்னடா பெரிய அந்த என்ன ஒரு இதுவா இருக்காங்க, கடுசா சொல்றாங்க, நல்லா ஒரு ஒரு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எவ்வளவு நாளை கேட்ட அந்த வாய்ஸ கேட்டு அங்கதான் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. அவர் வந்து தேவரையா பார்க்கலாம், அவரு வந்து சமந்தா நினைச்சிருக்காரு. ஹக்கி பேசுறது அதுதான். இது எனக்கும் தெரியாது ஹக்கி, முன்னாடி எல்லாம் எனக்கும் தெரியாது. நான் பேசுறது கரெக்டா கேக்குதா? ராக்கெட் மட்டும் தான் சரியா கேக்கல. கேக்குது, நல்லாவே கேக்குது. இல்ல எனக்கும் அந்த வாய்ஸ் தெரியாது, ராக்கெட் தான் சொன்னா. அந்த வாய்ஸ கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி வந்து இதுவா இருக்கும், நல்லா இருக்கும். பேந்தர் இதுல இன்னொரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. ராக்கெட் மட்டும் தேவர் உருவத்துல சமந்தாவை பார்க்கல, ஹக்கியும் சமந்தா உருவல தேவரை பார்த்திருக்காப்ல. ஏங்க நான் எங்க பார்த்தேன்? என்ன எங்க வண்டியில ஏத்துறீங்க? நான் அவர் சொன்னது தாங்க திரும்ப சொன்னேன். மறுபடியும் ரீகால் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க. நான் கேள்வியா வச்சேன். நான் வந்து என்ன கேள்வி வச்சேன்னா, நீங்க தேவரையா சமந்தாவை பார்த்தீங்களா அல்ல சமந்தா அவர்கள் தேவரையா பார்த்தீங்களா ராக்கெட்டை கேட்டேன். அவர் தான் சொன்னாரு ஹேர் கட் அதே மாதிரி இருந்துச்சு. இது உருவத்தை பத்தி பேசும்போது வந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அந்த குரலை பத்தி பேசும்போது வந்த ஸ்டேட்மெண்ட் இது. குரல்லாம் அப்புறமா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் சும்மா இது பண்ணாதீங்க. குரல்லாம் பேந்தர் இப்ப சொன்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் கேளு. ஜெயந்தி வந்து சமந்தா அளவுக்கு அவ்வளவு கிளாமரா அழகா இருந்தாரான்னு கேட்டேன். கேட்டியா கேள்வி? கிளம்பு. அத ராக்கெட் கிட்ட தான் கேட்கணும். ஒரு நிமிஷம் ஆக்கி இரியா. கேட்டல கேள்வி, கிளம்பு. பாய். ஓகே, அடுத்தது மறுபடியும் பேசுங்க. ஆனா பேந்தர் பப்பி வேற லெவல் தெரியுமா? இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணாரு. நம்ம மத்தியான ஏதோ ஸ்பேஸ்ல மதுட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப நான் வந்து ஏதோ டைவர்ட் பண்ணிட்டு இருந்தேன் டாபிக். வந்து அவர் மது கேட்டு இருந்த மாதிரியே அவன் போயிட்டு இருந்தேனா, அப்ப எல்லாரும் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா அவன் போகிற போக்குல போவாதீங்கன்னு. பப்பி வந்து எனக்கு வந்து டிஎம்ல மெசேஜ் பண்ணாப்ல. டிஎம்ல வந்து ப்ளீஸ் செக் டிஎம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கேன். பப்பி டிஎம்ல என்ன பண்ணா? ப்ளீஸ் செக் டிஎம்னு டிஎம்ல மெசேஜ் பண்ணி. பப்பி பைத்தியமே. எனக்கு பார்த்துட்டு சரியான சிரிப்பு. இல்ல சொல்ல வந்தது என்னன்னா வந்து மது போற இடுப்புக்கெல்லாம் போவாதீங்க, அவனை லாக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தா பப்பி. ஆனா ப்ளீஸ் செக் டிஎம்னு டிஎம்ல போட்டது சிரிப்பு வச்சு எனக்கு. சாரி பப்பி, டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கு இன்னமும் ஃபன்னா தான் இருக்கு. இப்ப வா பப்பி,
உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ. கேள்வி போது இவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. So I'm not supposed to interfere what he's speaking, right? இல்லடா, அது போனா டிஎம் செக் பண்ணி ஏன் டிஎம்ல அமிச்ச? ப்ளீஸ் செக் யோர் டி பிகாஸ் நான் வந்து பர்சனலா வந்து அந்த வேவ் சிம்பிளை போட்டு பாருங்க என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணேன். பட் ஹி டிட் நான் நோட்டீஸ் நினைச்சேன் எனிதிங். நான் வந்து கோஹோஸ்ட்ல அப்போ இருந்தேன். ஒரு மெசேஜ் நான் பண்றாங்க. நோட்டீஸ் பண்ணேன் இப்போ நம்ம பப்பி, ஒரு நான் லெட் கோஹோஸ்ட்ல மீ இருந்தேன். நீ கம்ப்ளீட் கை லக்கி. காட்டும் போது சரி ஸ்பீக்கர் கேக்குறேன்னு நினைச்சு நான் ஸ்பீக்கர் சி ஐ வாஸ் இன் ஸ்பீக்கர், ரைட்? ஸ்பீக்கர்ல இங்க இருந்துகிட்டே பாரு பப்பி, இங்க பாரு, டிஎம்ல நீ ஒரு விஷயம் அனுப்பிச்சிட்ட. டிஎம் செக் பண்றதுக்காக வேவ் அந்த பர்சனலா வந்து ஸ்மைலி அனுப்புறது அந்த அந்த இதெல்லாம் அனுப்புற. ஆனா டிஎம்ல ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிட்டு ஜிஎம்ல செக் பண்ணுங்கன்னு டிஎம்லயே அனுப்புறியே, அது எப்படி? வேற என்ன பண்றது? நம்ம இடையில இப்போ நீங்களோ இல்ல வந்து வேற யார் இடையில பேசுறது எனக்கும் அதனால பிடிக்காது. என்னடா ஏன்னா யூஸ் நான் இருக்கு? பேசும்போது மட்டும் எல்லாரும் இடம் அவருக்கு மாறிப்பாங்க, டிஎம்ஏ அது வேற விஷயம். பட் ஐ டோன்ட் லைக் தட். அவர் இங்க பாருடா, இன்டர்ஃபியர் அவர் தான் பண்ணக்கூடாதுன்னு இங்க தான். பாருடா, அவர் தான் டிஎம்ஏ செக் பண்ணலையே, அந்த அலர்ட் டிஎம்ல கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல அப்ப எனிஹவ் இந்த நோட்டிபிகேஷன் அவருக்கு வரும்ல. இப்போ ஒரு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அவர் அந்த நோட்டிபிகேஷனை பாப்பாருல்ல. அதுக்காக தான் நான் மெசேஜ் பண்ணேன். ஹி டிட் நோட்டீஸ். அப்ப வந்து சரி பெட்டர் நம்ம கன்வேவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன்வே பண்ணிக்கிட்டு நான் லிசனர் மோடுக்கு போயிட்டேன். பப்பி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் ஒண்ணுதான் பப்பி. உங்க அளவுக்கு வந்து முதிர்ச்சி இல்லைங்க அங்கிள். ஏய் முதிர்ச்சி வேற, காமன் சென்ஸ் வேறடா. சி என்ன அப்படின்னா நான் இவருக்கு வந்து பர்சனலா வந்து அந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்றாரு. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ண கூடாதுல்ல, அது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் டிஎம் சேவலண்ணே, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த மெசேஜ போட்டு விட்டேன். சேவலண்ணே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து நான் மெசேஜ் போடுவேன், மச்சான் என் போன் எங்க வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் மிஸ் கால் கொடு மச்சான் மெசேஜ் போடுவான். உடனே கால் பண்ணுவான், மிஸ் கால் பண்ணுவான். புரியுதா? அந்த மாதிரி ஒரு முட்டா பீஸ். அந்த மாதிரி பீஸ் தான் இது. போனை எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல இப்போ. அவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பேன்னா சாரி பப்பி, என்னால அடக்க முடியல பப்பி. நான் மத்தியானத்துல சிரிச்சுன்னு இருக்கேன். நான் குரூப்ல அமைச்சிருந்தாலும் ஒரு இது அர்த்தம் இருக்கும். ப்ளீஸ் செக் டிஎம்னு குரூப்ல ஆக்சுவலா அதே மெசேஜ் குரூப்லயே அமைச்சிருந்தீங்க. அக்கி அவனை பேச விடாதீங்க, அவர் வீட்டுல பேச விடாதீங்க. நான் அப்போ அதையுமே அப்புறமா தான் பார்த்தேன் நான். ஏங்க அவரு ஒரு டைப்போ பண்ணிருக்காரு, காப்பி பேஸ்ட வந்து மாத்தி போட்டாப்ல. அதை ஏங்க இவ்வளவு ரொம்ப எலாபரேட் பண்றீங்க? இல்லங்க டிஎம்லயே ஃபர்ஸ்ட் மெசேஜ் ப்ளீஸ் செக் டிஎம். நன்னா பேசிட்டு இவ்வளவு நேரமும் வந்து வன்மத்தை கக்கிண்டு இப்ப பேசுறேளா? ஐயோ உனக்கு எது வன்மோ எது வந்து நியாயனே தெரியாம இருக்கியா? இரியா நீ வேற. You guys are speaking என்ன பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, சரி ஒரு எல்லாமே வன்மம் தான். ஆனா நான் இது வரைக்கும் அப்படி பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டது கிடையாது. கோவப்படாத. இப்ப இங்க இருக்கிற கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் யாராச்சும் ஒருத்தர் மேல வாங்க, டிஎம் செக் பண்ணுன்னு டிஎம்லயே அனுப்பி சொல்லுவீங்களா யாராச்சும்? தயவு செஞ்சு வாங்க. இல்ல பேந்தர் அப்ப ஸ்பீக்கர்ல இருக்க ராக்கெட் ஸ்ரீராம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? கீழ இருந்து கூப்பிடுறீங்க ஆளு. ஆமா தெரியுதுதான். சரி கீழ இருந்து யாராச்சும் வாங்க. இல்ல பேந்தர் நோட்டிபிகேஷன் போனானா அட்லீஸ்ட் அத பாப்பாங்கல்ல, அப்படிங்கிறதுக்காக இங்க வேற ஒண்ணு நடந்துடுச்சுடா. இருடா, ஸ்ரீராம் ராக்கெட் இருக்கீங்களா? இல்ல பப்பி, இது வேற மேட்டர். இருங்க இருக்கா அவங்க உத்தரா என்னமோ உங்களை கேவலமானவங்க என்னமோ சொல்றாங்க, நீங்க அவங்கள டீல் பண்ணிக்கங்க. ஹாய் உத்ரா, சொல்லுங்க உத்ரா. நீங்க அத போன்லயே சொல்லிருக்கலாம். எதுக்கு இத்தனை மானங்கட்ட நாய ஆரம்பிச்சான்? ஐயோ ஐயோ உத்ரா பேசுறாங்களா? உத்ரா பேசுறது இசை போல கேக்குது எனக்கு, வயலின் வாசிக்குது. நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உத்ரா பேசல. ராக்கெட் நம்ம தனியா பேசிக்கலாம். இப்ப ஏதோ பஞ்சாயத்து போகுது, விட்டுருங்க. ஆமா, அடியில ஆப்பு வச்சுக்கிட்டு இப்ப மட்டும் பேசுறீங்களா உத்ரா? எனக்கு புரியல. தெரியாம வந்து டாபிக் எடுத்துட்டேன், எனக்கு கில்ட் ஆகுது இப்போ. ரொம்ப அடிக்கிறீங்க பப்பி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கில்ட் ஆயிக்கோங்க, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஆனா நான் பண்ணிட்டு தான் இருப்பேன்.
டேய் பப்பி இல்ல பேந்தர், நீங்க என்ன காரணம் இல்லாமலே அபியூஸ் பண்ணுவீங்க. இப்ப காரணம் வேற பப்பி கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம், பப்பி ஒரு நிமிஷம் இரு. அக்கி இது பட்டாசு, பத்த வச்சது நீங்க, அது நான் சொன்னேன் நீங்க சொன்ன அப்படிலாம் கிடையாது. பத்த வச்சது நீங்க, வெடிக்கலாம் நல்லா இல்ல கேட்டுக்கோங்க. சேவல். பெட்டர் யூ கேன் ட்ரை சம்திங் நியூ. ஐயோ உனக்கு இல்லையா இது? இல்ல நீ இங்க ஏன் பாருங்க வாலண்டியரா சேவலண்ண வந்து உட்கார்ற? சேவலண்ண இவ்வளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச மூதேவி டிஎம்லயே ஏன் டிஎம் செக் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சேன். இத சொல்லு. நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்லுவேன், சொன்னா அதுக்கும் பப்பி சண்டைக்கு வருவாப்ல. சரி அமைதியா இருப்போம். ஏங்க என்னங்க பேந்தர் ஸ்பேஸ் ஃபுல்லா பக்கா இருக்குமே, கீழ கீழ போயிட்டு வரேன், இல்ல ஒண்ணுமே கேட்க பக்குல இல்ல மாட்டேங்குது. நான் தான் இப்ப இறக்கி பாருங்க விட்டேன் நீங்க வேணும்ட்டுமே. பேசுறது கேட்க மாட்டேங்குது. நான் தானே இறக்கி விட்டேன் பக்குல. ஐயோ அப்ப இத்தனை தடவை நீதான் இறக்கி விட்டுருக்கியா அதனால? பாரு மறுபடியும் இறங்கிட்டான் பாத்தீங்களா? ஏங்க உத்தரா, நான் எப்படி பார்த்தா உங்களையும் சேர்த்து தான் இறக்கி விடணும். இவ்வளவு நேரம் ராக்கெட்டு வேணும் பசம் பேசுங்க பேசுங்கன்ட்டு இப்ப கடைசியில வாங்க ராக்கெட் தனியா பேசுவோன்றீங்க நீங்க. இல்லங்க இல்லங்க, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. எதுக்குங்க எல்லாரையும் இறக்கி விடுறீங்க? ஆனா இதுல வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு நேர்த்தியான அந்த ஒரு பிளானிங் இருக்கும் பாத்தீங்களா? மதுரைக்காரங்களா கூப்பிட்டு நீங்க உத்தர அடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதுல. இந்த ஊர் ஸ்ரீராம் பெருமை மதுரையா? இல்ல அவரு பாருங்க, இப்ப நம்ம பப்பி சாரி ராக்கெட்டு கரடி, பப்பின்னு சொல்லிட்டேன் ஐயா, மன்னிச்சுக்க ஐயா, ஆயுசு முழுக்க எழுதிடாதயா. ராக்கெட்டு நம்ம கரடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை ஏதோ இப்ப ஒரு பாருங்க பிளான் இருக்கு. சேவல் பேச எனக்கு வயலின் வாசிக்குது. உத்தரா நீங்க பேசுங்க, உங்க வாய்ஸ் மட்டும் கேட்டா இருக்கிறேன் போதும். இப்ப கீழே போயிடுவான் பாருங்க கொஞ்ச ராக்கெட்டு இருங்க ராக்கெட்டு பேந்தர், நானும் சத்தியமா இருக்கேன். நீங்க பேசுங்க, வயலின் தான் வாசிக்குது. நானும் இருக்கேன். உத்தரா நீங்க கியூட்டா இருக்கானு பேசுங்க. பாரு. யோ விடாம வயலின் தான் வாசிக்குது. உனக்கு ஆம்பளை பசங்க பேசுனா அப்படித்தான் கேட்கும். இருங்க நான் போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன் போன. அடி செவுலடி என்ன சொன்னாரு யாராச்சும்? இப்ப சேவல் நீங்க பேசுறது கேட்டுச்சு, செவுலடி கேட்டுச்சு. இல்லையா, உமக்கு ஆம்பளை பசங்க பேசினாவே வயலின் வாசிக்கிற மாதிரி தான் இருக்குன்ட்டாப்ல. உத்தரா இது இப்ப நீங்க எனக்கு பேசுங்க. ஆமா, இல்ல இவ்வளவு நேரம் வேணாம் நான் பேசுனது வயலின் வாசனா இல்ல இருக்குன்னாரு அக்கி அவரு. வேணாமர்ஸ் ப்ரோ. ஆம்பளை பசங்க என்னங்க இது பொம்பளை ஃபன்னா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். மியூட் போடா டேய், எக்கோ இருங்க அடிக்குதுடா டேய். பேந்தர், நான் வேற போன்ல ஜாயின் எக்கோ அடிக்குதா? வேற போன்ல ஜாயின் பண்ணு. ஓகே இதெல்லாம் வெனாமஸ் பியர் ப்ரோ. இருக்கீங்களா ப்ரோ? சொல்லுங்க. அது என்ன இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுற மாதிரி ரெண்டு வார்த்தை, ஆம்பளை பசங்க பொம்பளை பொண்ணுங்க நடு சென்ட்ரு, இதெல்லாம் என்ன கருமாந்திர வார்த்தைகள்? வந்துருச்சு மாம்ஸ், விடுங்க. ஏதாவது காலேஜ்ல இந்த 10 மார்க் கொஸ்டின் எழுதி பழக்கம், அது அப்படியே கண்டினியூ ஆகுது. எல்லாருக்கும் அந்த இது ஹேபிட். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன். கேப்ல ஹக்கி தான் என்னங்க ஒரு கேப் ஓட என்னங்க கேப்ல ஸ்ரீராம தப்பிக்க விட்டீங்களே. ஏமா உனக்கு ஓம் பிரச்சனை இல்ல இங்க பாருங்க உத்ரா, உங்க வாட்டர் பாக்கெட்லாம் இங்க வித்துன்னு இருக்க முடியாது. அந்த மனுஷன் வந்தாரும்போது நீங்க ஐயா வன்மத்தை கக்கி விட்டுருக்கணும். நான் தண்ணி கேன் போடவே வரல, நான் தண்ணி கேன் போடவே வரலன்ற. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நடுவுல ஹக்கி ஒன்னு உருட்டுனா இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? என்னதுங்க? காலேஜ் பசங்க எல்லாம் இப்படிதான்ட்டு தான் ஒரு காலேஜ் பையனாவே நினைச்சிட்டாப்ல. அக்கி அக்கி நான் வரல, நீங்க பேசிங்க. இல்ல வந்துதான் பாரு. இல்ல நீ சும்மா வாயேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க வேணும் இது பண்றதுக்கு நான் ஒரு கமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன், அவ்வளவுதானே. இப்படிதானே சொல்லி பப்பி குட்டியை தோர்த்தனீங்க. அந்த அவ்வளவு இனி பப்பி எங்க போனாலும் நான் கிடைக்கும், என்ன கிடைக்கும்? எங்க போனாலும் பேந்தர் பப்பியை கிடைக்க போறாரு. பப்பி எங்க போனாலும் இருக்கு, என்ன கிடைக்கும்? ஒரே இடத்துல ஒன்னாலதானே வார்த்தை வரையன்னு போட்டாயா, துரத்தி கடிக்கிறாப்புலையா? இல்ல அக்கி, நான் ஒரே ஒரு இடத்துலதான் அஸ்வமேத யாகம்னு ஒண்ணு சொன்னேன். ஒரே ஒரு இடத்துலதான் திருவிளையாடல் புராணம்னு ஒண்ணு பேசினேன். இத இந்த பப்பி ஊர் ஃபுல்லா எடுத்துன்னு போயிட்டு என்ன கண்டவெல்லாம் திட்டு வாங்க வச்சது இல்ல. அந்த பப்பியை நான் வந்து பழி வாங்க வேண்டாமா? நடத்துங்க. இது போய் பேசிடுது. பேசின அப்புறம் இதை கேள்வி கேட்கும் போது
இருங்க, நான் பேந்தரை கூப்பிடுறேன். பேந்தர் கிட்ட டேட்டா இருக்குன்னு வந்து கோத்து விட்டு வருது. ஹாய் ஹாய் உத்ரா, எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ சி. நான் தெரிஞ்சதை ஏத்திருக்க மாட்டேன் நான். சரி, இரு இரு இரு, எனக்கு தெரியும். சரியா, பேசட்டும். ஒரு 10 நிமிஷம் பேசுறா பாப்போம். பேசுங்க உத்தரா. யாருன்னே தெரியாதுங்க. யாருங்க கூப்பிட்டது? என்ன என்ன உத்ரா மறந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும். ஐயா, நீங்க போயிட்டு மாசடியில வந்தது எனக்கு தெரியாது. ஐயா அது பக்கா இருக்கு அந்த போன்ல, லாகின் பண்ண முடியல. ரிப்போர்ட் அடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, தொங்குது அந்த சரி ஐடி. சரி சரி, ஓகே ஓகே. விக்டிம் கார்டை கீழே போட்டு உத்தரவு ரிப்போர்ட் கரெக்டா பேசு. அடிச்சிருப்பாங்க. என்ன பேச சொல்றீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ பேசுறோம், பேசு. நீ வந்து உத்தராட்ட பேசு. சொல்லுங்க உத்ரா, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? எல்லாத்துக்கும் எதுக்கே என்ன என்ன இழுத்து விடுற ஹோஸ்ட்? ஏமா நான் பழைய கொஸ்டினே அவர் ஆன்சர் பண்ணாம இருக்காருமா, அந்த கொஸ்டின் தான்மா இது. இருங்க, பேசு பேசு. ஐயோ ராக்கெட்ட பேசு. என்னங்க பேசுறது? சொல்லுங்க. சொல்லு. ஜிடிபி இந்தியா எந்த இடத்துல இருக்கு, எப்படி இதுவா இருக்கு சொல்லு, பேசு. இந்தியா 5th இடத்துல இருக்கு. மோடிஜியின் அபார வளர்ச்சி, நாட்டு வந்து முன்னேற்றம். என்கிட்ட உண்மையிலேயே சொல்லாதடா, நான் வந்து உத்தராட்ட சொல்லு. ஆமா உத்ரா ஒரு பேங்கர்னால அவங்கள்ட்ட சொல்றேன். அது பேர்னா பேங்கர்னா அது வந்து குழி நோண்டி படுக்கிறதுடா, ஐயா ஐயா, பேங்கர் அதுக்கு பேரு. ஏதோ ஒரு கர்மம் விடுங்க. இது எனக்கு வந்து மோடிஜி ஆட்சியில வந்து எனக்கு என்ன நன்மைனா, நான் வந்தப்ப 19 ரூபா இருந்துச்சு, இப்ப 23 ரூபா இருக்கு. என் சம்பளம் வந்து ஏத்தாமே மோடிஜி ஏத்தி விட்டுருக்காரு. அந்த ஒரு பெருமை மட்டும் அவருக்கு இல்ல சேரும். 10 இருந்து 23 ரூபா 19 ரூபானா இதுவா தானே? ஸ்ட்ராபெரி பிளேவரா என்ன அது? ஐயா ஐயா, ஆபாசத்தை தவிருங்க. நான் வந்து இது சொல்றேன், நான் மில்க் ஃபாரின் ஷேக் எக்ஸ்சேஞ்ச் தான்டா அவரு சொல்றேன். கப்பு சொல்றேன். ஸ்கூப் ஐஸ்கிரீமை பேசிக்கிட்டு இருக்காப்புல, நீ மில்க் ஏன் ஷேக் ஆபாசத்தை ஐஸ்கிரீம் தான் சொல்ற? சொல்றேன். தம்பி கோழி, மண்டை ஃபுல்லா வந்து ஒரு மாதிரியான மசன ஒரு விஷயத்தை ஏத்தி வச்சிருக்கியா, கழுவிட்டு வாயா போயா. இல்ல, நீ சொல்லணும். 19 ரூபால இருந்து 23 ரூபா என்ன விலை ஆச்சுன்னு நீ ஏதாவது சொன்னாதானே தெரியும். சரி, வேற ஐல வந்திருக்காரு. விட்டுருங்களேன். எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு சேவல் என்ன, எனக்கு புரியவே இல்லை. என் மூட்டு நெட்டு காடு, என் மூட்டு காசு, நான் வந்து ஸ்பேஸ் போட்டு உக்காந்துருக்கேன். ஸ்ரீராம ஏத்தி திட்டு, ராக்கெட்டை திட்டாத, ராக்கெட்ட பேசாத. எனக்கு புரியல இவங்க ஏன் இப்படி பண்றாங்க. இது என் மூட்டு காசுங்க அது. ஏங்க அவங்க ஏங்க இத்ரா அவர் என்னங்க சொல்றது? வாங்க நான் போடுறேன், ஸ்பேஸ் போடுறேன், பிரைவேட் ஸ்பேஸ் போடுறேன், வாங்க இல்லாட்டி சிஹெச் இன்வைட் பண்றேன், இல்ல கால் பண்றேன். அவ்வளவு ஆப்ஷன் இருக்கிறப்ப இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம உட்காந்து பேசணும்னு ஏதாச்சும் எழுதிருக்கா? மானரோசம் அந்த இருக்கிறவன் ரோசம் ஏன்டா இருக்கும்போது இன்னொரு நீ நீங்க ஐடியில ஏன் வந்த? பேச சும்மா கூடாதுல்ல? அதுக்கு இல்ல, என்ன? இன்னொரு ஐடியில ஏன்டா வந்த? மானரோசம் இல்ல இருக்கிறவன். சார், இனிமே கேட்டா இது ஐயோ, ஸ்பேஸ்ன்னு சும்மா சொல்லக்கூடாது, யாருக்கா இருந்தாலும் சத்திரம்னு என்னைய சொல்லி போட்டு பழகுங்க. சும்மா ஸ்பீக்கர் வந்தோமா பேசணுமா நீரியா? கரடியவாது பார்த்து கத்துக்கோயா. கரடி போற கம்முன்னு கிடக்குது. என்ன வெய்ய கரடி டிஎம்ல உருண்டுகிட்டு இருக்கு. இல்ல, வெய்ய காலத்துல இது ஏன் ஹைபிரிடேஷன்ல போகுது கரடி? அவர் ஆசையா வந்தாரு, நீங்க ஃபிளர்ட் பண்ணீங்க அவர்கிட்ட. அந்த பாருங்க, இப்ப ஹைபர்னேஷன் மோட்ல போயிட்டு. ஐயா குரு வந்திருக்காப்புல, மைக் ஏதாவது கொடுக்குறீங்களா? யாருங்க? யாருன்னு சொல்லுங்க. குரு கீழே, அந்த குரு அவருதான் பழைய நண்பர் வந்திருக்காருங்க. அவன் இருக்கட்டுங்க, கீழே இருக்கட்டுங்க. இங்க வேற இல்ல, அது என்னங்க உத்தரா, 2 மதுரை பசங்களை கூப்பிட்டு வாங்க பேசலாம், நீங்க எங்க கடலை போடுங்க நான் ஏங்க பாக்குறேன். இருங்க, இருங்க இருங்க இருங்க, நான் ராக்கெட்டாவது பேசி மதுரைன்னு முடிக்கிறேன், தெரியும். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்னன்னாலும் பேசிக்கலாம், சண்டை வேண்டாம். 2 பசங்களை அங்க கூப்பிட்டு அவங்க 2 பேரும் பாவம் ஒரு ஐடிக்கு 2 ஐடி மாத்தி உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க அது கண்டினியூ ஒரு ஹோப்பாவது கொடுத்து அதாவது பேசணும். 2மே எதுவும் பண்ணாம ஏன் ஸ்ரீராம் விட்ட, ஏன் சிரிக்காம விட்ட அப்படின்னு பேசிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் இது? சரிங்க.
ஆக்சுவலா எனக்கு இவராவது வந்து மதுரைன்னு